வணக்கம் நேர்களே, மெய்வழியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இப்பொழுதெல்லாம் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் சமூகத்தில், சமுதாயத்தில், மக்கள் மத்தியில் எவ்வளவான மாற்றங்களை, கேள்விகளை, சந்தேகங்களை, ஊர்ஜிதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது சற்று நிதானமாக பார்க்கப்பட வேண்டியதும், அதோடு தொடர்புபட்டவர்களோடு இதற்கான தெளிவுகளை பெற வேண்டியதுமான காலகட்டத்தில் இப்பொழுது மக்கள் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே அதனுடைய மையப்பொருளாக தற்பொழுது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் எழுப்பப்பட்ட சர்ச்சை தொடர்பாக டாக்டர் அர்ச்சுனா எழுப்பிய சர்ச்சை, ஊழல்கள் தொடர்பாக வெளிக்கொண்டு வந்த பல விடயங்கள் தொடர்பாக பலவிதமான கோணங்களில் அலசல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கான உதவிகளை வழங்குவதில் புலம்பெயர்ந்த தேசத்தவர்களுடைய பங்கும் இருக்கின்றது. அந்த வகையில் அந்த ஆதார வைத்தியசாலைக்கான உபகரணங்களை வழங்குவதில் கிட்டத்தட்ட 1.7 கோடி பெறுமதியான உபகரணங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பாக தொடர்புடைய எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் மிக முக்கியமாக சமூக செயற்பாடுகளோடும் சுகாதார திணைக்களங்களோடும் ஈடுபடுகின்ற எங்களுடைய அன்புக்குரிய வைத்தியர் டாக்டர் புவி அவர்களோடு தென்மராட்சியினுடைய அபிவிருத்தி குழுமத்தின் சார்பாக இருக்கின்ற செயலாளராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற சஞ்சயன் அவர்களையும் நாங்கள் இன்று எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இருவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம் ரஜிதா. வணக்கம் மெய்வழி நேயர்களே. நல்லது டாக்டர். நாங்கள் இப்பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போல தென்மராட்சியில் மிகவும் பரபரப்பான நிலை, அதுவும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பான பல பரபரப்பான செய்திகளும் பரபரப்புகளும் மக்கள் மத்தியில் குழப்ப நிலைகளும் ஏற்பட்டிருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இந்த வகையில் நான் நினைக்கிறேன் உங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கலாம். உங்களுக்கும் பல அழுத்தங்கள் அல்லது கேள்விகளை நோக்கி உங்கள் மத்தியிலும் கூட கணைகள் வீசப்பட்டிருக்கலாம் என்று நம்புகிறோம். அந்த வகையில் இப்பொழுது 1.7 கோடி பெறுமதியான உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதனுடைய பின்னணி என்ன? அடிப்படையில் இந்த உபகரணங்கள் உங்களுக்கு ஊடாக அங்கு வழங்கப்பட்டது என்ன? தேவையை அவதானித்து எங்க குறைபாடு அல்லது எங்க தேவை இருக்கின்றது என்ற நியமனத்தில் இந்த உபகரண உதவி வழங்கப்பட்டது என்பது கொஞ்சம் சொல்ல முடியும்? ஆம், 2016 ஆண்டு நினைக்கின்றேன். அந்த நேரத்திலே தாயத்திலே இந்த தென்மராட்சி பிரதேசத்துக்கு பொதுவான இந்த வைத்தியசாலையின் யுத்தத்தினால் அழிக்கப்பட்டு கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டு நிர்மாணம் செய்து கொண்டு வருகின்ற பொழுது ஆசிய அபிவிருத்தி வங்கி இந்த பகுதிக்கான ஒரு அவசர சத்திர சிகிச்சை நிலையத்தை உண்டாக்குவதற்காக பண வசதி கொடுப்பதற்கு திட்டம் கேட்டிருந்தார்கள். அப்பொழுது மெடிக்கல் சூப்பரண்டனாக இருந்த டாக்டர் குவதாசன் இதற்கான ஒரு பிளானை கொடுத்து அதுக்கு ஒரு 200 மில்லியனுக்கான ஒரு ப்ரொஜெக்டை கொடுத்துருக்கின்றார். 400 மில்லியன் என்றும் இப்போ சொல்லுகிறார்கள். அந்த ப்ரொஜெக்ட் ப்ரப்போசல் முன்னுக்கு கட்டுவதாகத்தான் அவர் அந்த வைத்தியசாலையின் முன்புறம் தான் அநேகமாக இந்த வீதி விபத்துகள் நடந்தால் உடனே கொண்டு நேரடியாக கொண்டு வரதுக்காகவும் அந்த முன்புறத்தில் அவருடைய திட்டத்தில் ஒரு இது கொடுத்திருந்தார். அது பின்னர் மாற்றப்பட்டு வைத்தியசாலையின் ஒரு பின்புறமாக இந்த அவசர சத்திர சிகிச்சை நிலையம் கட்டப்பட்டு கொண்டிருந்தது. அப்போ அந்த நேரத்தில் 2019 ஆண்டு அளவில் இந்த கட்டடம் கொஞ்சம் கட்டப்பட்டு முடிவு தரவாய்க்கு வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதுக்கு பிறகு ஒரு பண வசதியும் இல்லாமல் ஒரு இடத்துலையும் இந்த அவர்களுக்கான திட்டம் இடல் இல்லாததான அந்த சிகிச்சை நிலையம் இயங்குவதற்கான பண வசதி இருக்கவில்லை. ஆகவே இந்த கட்டிடத்துக்கு மட்டுமான பணம் தான் கொடுக்கப்பட்டிருந்தது ஆசிய அபிவிருத்தி வங்கியினால். அப்போ நாங்கள் கேட்ட பொழுது அதற்கு வேற பண வசதி இல்லாததால நாங்கள் முன் வந்தோம். தென்மராட்சி அபிவிருத்தி சங்கம் அந்த வைத்தியசாலை சத்திர சிகிச்சை நிலையத்திற்கான உபகரணங்களுக்கான பணத்தை நாங்கள் தருவதாக இருந்து 2019 ஆண்டில் ஒரு கூட்டம் ஒன்று நாங்கள் அங்குள்ள வைத்தியசாலையை சேர்ந்த அப்போ டாக்டர் ஜாலினி மெடிக்கல் சூப்பரண்டனாக இருப்பவர், மற்றது கேதீஸ்வரன் ப்ரொவின்சியல் டைரக்டராக இருந்தவர், அவர்கள் எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்டு
கலந்தாலோசித்து டாக்டர் சத்யமூர்த்தியும் அதில் இணைந்திருந்தார். எல்லாருமாக நாங்கள் இதை இந்த சத்திர சிகிச்சை நிலையத்துக்கான உபகரணங்களை வேண்டுவதற்கான பணத்தை நாங்கள் புலம்பெயர்ந்த தென்மராட்சி மக்களிடம் சேர்த்து தருவதாக உறுதியளித்து நாங்கள் ஒரு கேம்பெயின் போட்டு நாங்கள் பணம் சேகரித்திருந்தோம். அந்த நேரத்தில் எமது ஆஸ்திரேலியாக்களை சேர்ந்தவர்கள் அங்குள்ள ரோட்டரி கிளப்புடன் இணைந்து அந்த ரோட்டரி கிளப் இந்த திட்டத்திற்கு 40% பங்களிப்பதாகவும், நாங்கள் டிடிஏ தென்மராட்சி அபிவிருத்தி சங்கம் 60% பணத்தை அதுக்கு அந்த ப்ராஜெக்டை போடுவதாகவும் இணைந்து நாங்கள் இருவருமாக சேர்ந்து இந்த ப்ராஜெக்டுக்காக சேர்த்திருந்தோம். ஆக இந்த பணம் சேர்த்ததெல்லாம் ரோட்டரி கிளப்பு கூடாகத்தான் நாங்கள் இந்த திட்டத்தை அமுல்படுத்தியிருந்தோம். ஏனென்று சொன்னால் ரோட்டரி கிளப் ஒரு இன்டர்நேஷ்னல் ஐஎன்ஜிஓ. ஆகவே எங்களுக்கு பாதுகாப்பும் கூட அந்த நேரங்களில் நம்பி இது ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்புக்கான ஒரு ப்ராஜெக்ட். என்னென்னு சொன்னால் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் அந்த வைத்தியசாலை இயங்குறது. அதற்குள் நாங்கள் போய் செய்வதென்று சொன்னால் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தான் செய்யலாம். நாங்கள் முழு கண்ட்ரோல்லே நாங்கள் இந்த உபகரணத்தை வண்டி கொடுத்த பின் அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். ஆக அந்த செயற்பாட்டில் நாங்கள் முன்னர் அனுபவம் இல்லாதனால் இந்த ரோட்டரி கிளப் அப்படியானவர்கள் இப்படியான அனுபவம் உள்ளவர்களோட போகும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு பண்ண முடியும்னா நாங்கள் சேர்த்த காசில் அந்த 10 மில்லியன் 10.8 மில்லியன் ருப்பீஸை நாங்கள் அவர்களிடம் கையளித்திருந்தோம். அவர்கள் 7.1 மில்லியன் போட்டு கிட்டத்தட்ட 18 மில்லியனுக்கான அமெரிக்க டாலரு 90,000 அமெரிக்க டாலர்கள் உள்ள இந்த ப்ராஜெக்டை நாங்கள் அந்த ஃபண்டை கொடுத்து அவர்கள் அதற்கான நாங்கள் நியமித்திருந்த அந்த உபகரணங்கள் எல்லாத்தையும் வேண்டி கொடுத்திருந்தார்கள். 2022 ஆண்டு அக்டோபர் மாதம் நாங்கள் இந்த சிகிச்சை அவசர சிகிச்சை நிலையம் இந்த சத்திர சிகிச்சை நிலையத்துக்குமான துறப்பு விழாவை நடத்தியிருந்தோம். அதன் பின் வந்த தடங்கல்களை பற்றி நாங்கள் இதுவரை 22ஆம் ஆண்டு நீங்கள் நிதியை கையளித்ததோடு அதனுடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நாங்கள் அங்கு இருக்கின்ற எங்களுடைய சஞ்சயனிடம் தான் விஷயம் கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். சஞ்சயன், இந்த மிக ஒரு தேவை சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இப்படி ஒரு சத்திர சிகிச்சை நிலையம் தேவை என்பது வடமாகாணத்தில் உள்ள எங்களோட சுகாதார திணைக்களத்தினுடைய ஆலோசனையின் அடிப்படையில், ஒரு வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டு தேவையாக இருந்தது. ஆகவே இந்த நிலையில ஒரு பெரிய ஒரு நிதி பங்களிப்பினூடாக அங்கு ஒரு தேவையின் நிமித்தத்தின் அடிப்படையில் இந்த நிதி பங்களிப்பு வழங்கப்பட்டு அங்கு இந்த உபகரணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த 22ஆம் ஆண்டுக்கு பிற்பொழுது இப்பொழுது 2024ஆம் ஆண்டு ஆகியிருக்கின்றது. இந்த ஆண்டு கால பகுதியில் இதை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டங்கள் ஏதாவது முன்னெடுக்கப்பட்டதா? நீங்கள் தென்மராட்சி அபிவிருத்தி குழுவினுடைய செயலாளராக அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிற பட்சத்தில் உங்களுடைய அவதானிப்பு அல்லது செயற்திட்டங்கள் தொடர்பாக, இப்ப காசை கொடுத்துட்டு நாங்கள் ஒருவர் கொடுத்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா? எப்படி அதனுடைய அவதானிப்பு செயலூக்கப்படுகின்றதா, வினைத்திறன் ஆற்றுகின்றதான்றதை எப்படி நீங்க அவதானிச்சீங்க? என்ன நடைபெற்றது என்று சொல்ல முடியுமா சஞ்சய்? கட்டாயம். இவங்க அந்த 2022ஆம் ஆண்டு உபகரணங்களை கொடுத்து அந்த திறப்பு விழா நடைபெற்றதுக்கு பிறகு தொடர்ச்சியான ஒரு மானிட்டரிங் நடந்து கொண்டிருந்தது. தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தால் அதை தொடங்குறக்குரிய ஏற்பாடுகளை செய்கிறதுக்கு கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த பில்டிங் அந்த டைமில் கீழ்த்தளமும் தத்துவ சிகிச்சை கூடமும் தயாராக இருந்ததை தவிர அதோட முழுமை அடையவில்லை. அதாவது அதுக்கு அந்த மின்சார வசதி, நீர் வசதி, ஏர் கண்டிஷன் அந்த விஷயங்கள் செய்து கொடுக்கப்பட வேண்டியிருந்தது. அதோடு அதை சுற்றி இன்டர்லாக் பேவிங், பிளட் பேங்க் ஓப்பன் பண்ண சத்திர சிகிச்சை கூடத்தை இயக்குவதாக இருந்தால் இரத்த வங்கி கட்டாயம் இருக்க வேணும். அதுக்குரிய ஏற்பாடுகள், அதுக்குரிய பேக்கப் ஜெனரேட்டர், அதாவது இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மின்சாரம் தடைப்பட்டால் தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்குவதற்கு ஒரு மின்புறப்பாக்கி தேவைப்படும். அந்த கட்டடத்துக்கு வைத்தியசாலையில் 2 மின்புறப்பாகிகள் உள்ளன. ஆனால் அவை வைத்தியசாலையின் மற்ற விடுதிகளுக்கும் அதுக்கும் பயன்படுவதற்கு போதுமானதாக இருந்ததை தவிர புதிதாக கட்டப்பட்ட இந்த கட்டடத்துக்குரிய மின்சாரத்தை வழங்குவதற்கு அதுக்கு வலு போதாமல் இருந்தது. அதனால் அதுக்குரிய வேலையும்
2023 நடந்தது. ஜெனரேட்டர் ஒன்றை கொள்ளளவு செய்வதற்கு எவ்வளவு கிலோவாட் தேவை என்று சொல்லி அது தொடர்பாக வந்து 2-3 தரத்துக்கு மேற்பட்ட முறையில் அதற்குரிய அசஸ்மெண்ட்லாம் செய்து என்ன நடக்குது என்று சொன்னால் கடைசியாக 400 கிலோவாட் உள்ள ஒரு ஜெனரேட்டரை ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கணும். ஆனால் அதை இங்கே கொள்ளளவு செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் அந்த கம்பெனி வந்து அசம்பிள் பண்ணி வெளியிலேருந்து கொண்டு வருது. அது வந்து இப்போ தான் வந்து காபரில் சேர்ந்துருக்குது. அதாவது கடந்த மே மாதம் வந்து அது அதற்கு இடையில் வந்து அதுக்கு முன்னம் இருந்த வைத்திய அத்தியட்சகர் அதுக்குரிய நீர் வசதிகளை திருப்ப செய்து மின்சாரங்கள் அதை செய்து குளிரோட்டிகளை பொருத்தி இரத்த வங்கிக்குரிய தளபாடங்கள் அதுக்குரிய அந்த மேசை இதுகள் எம்மால் செய்து கொடுக்கப்பட்டது. அதற்குரிய உபகரணங்கள் இன்னும் ஒரு என்ஜிஓவான IMHOவால் செய்து கொடுக்கப்பட்டது. அதே நேரம் அதே காலத்தில் இரத்த வங்கி இந்த வருடம் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அது தேசிய இரத்த வங்கியில் பதிவு செய்யப்பட்ட பிறகுதான் அது இயங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த தேசிய இரத்த வங்கிக்கு பொறுப்பானவர்கள் வந்து தான் திறந்து வச்சுட்டு போயிருந்தவர். அதை தொடர்ந்து எங்களால் வந்து அதன் ஆம்புலன்ஸ் வந்து நின்று போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்டர்லாக் பேவிங்கிலிருந்து எல்லாமே செய்து அதை இயங்குறதுக்குரிய தயார் நிலைக்கு அந்த கட்டிடத்தை கொண்டு கொண்டிருந்தார்கள். அது முடிவடைந்தது வந்து கட்டுமானங்கள் அல்லது அதுக்குரிய எல்லா விஷயங்களும் முடிஞ்சது 2023 ஆகஸ்ட்டுக்கு அண்மையில். இப்போ ஜெனரேட்டர் வர்றது அது வந்து எங்களுக்கு February ஓப்பன் பண்ணக்கூடிய அளவில் இருந்தது. அந்த ஜெனரேட்டர் வர்ற காலதாமதத்தால் இப்போ வரையும் அது போய்கொண்டிருக்குது. அதே நேரத்தில் வந்து அதற்குரிய ஃபாலோஅப் கிளினிக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடும் கடந்த ஜூனில் செய்வதற்கு நாங்கள் கதைச்சதை மத்திய அத்தியட்சகர் அனுமதிச்சிருந்தார். ஆனால் நாங்கள் அது எங்களோட பொதுக்கூட்டம் இப்போ அடுத்த புது நிர்வாகம் ஒன்று இந்த இடையில வருது. இப்போ இந்த இது கொடுத்தது ஒரு நிர்வாகம், அதுக்கு பிறகு புது நிர்வாகம் ஒன்று வருது. அது வந்து 10ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு அன்னளவா இந்த உபகரணம் கொடுக்கப்பட்டு ஒரு வருட இடைவெளியில் அடுத்த நிர்வாகம் வருது. நாங்கள் வந்து இப்போ வந்து இதில் ஆளணி இல்லை என்று சொல்லப்படுற ஒரு காரணம் ஒன்று முன்வைக்கினோம். சராசரியாக அந்த சத்திர சிகிச்சை கூடத்தில் பெரிய அளவான சத்திர சிகிச்சைகள் செய்யப்பட்டால் அவற்றை வந்து ICU ஒன்று தேவைப்படும். உடனே வீட்டை விட இல்லாத உடனே ஓட்டில் விட இல்லாத ஒரு குறிப்பிட்ட நேரம் அங்கே வச்சு பார்க்குறதுக்கு ஒரு ICU தேவைப்படும். அதுக்குரிய இடங்கள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு குளிரூட்டிகள் பொருத்தப்பட்டு உள்ளது. ஆனால் ICU என்று சொன்னால் ஒரு ஆளுக்கு ஒரு நர்ஸ் தேவைப்படும், 3 ஷிஃப்ட் வரும். அப்போ அன்னளவாக ஒரு 40-45 நர்ஸ் அடிஷனலாக தேவைப்படும். அதே நேரம் அதுக்குரிய டாக்டர்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரியான விஷயங்கள் ஆளணி பற்றாக்குறைகள் இருக்குன்னு சொன்னதால் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் முதல் எங்களோட பொதுக்கூட்டம் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து பொதுக்கூட்டத்துக்கு டாக்டர் புவி அவர்களும் வந்திருந்தவர். நாங்கள் அவர் ஒன்றா சேர்ந்து ஆளுநர்கிட்ட போய் சந்திக்கிறோம். ஆளுநர்கிட்ட போய் இந்த கோரிக்கையெல்லாம் முன்வைக்கிற பொழுது அவள் வந்து அதுக்கு சாதகமான பதிலை தர்றேன்னு சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் நாங்களும் சில விஷயங்களை முன்வைக்கிறோம். இப்போ யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து ஒரு MA எழுதி அதிலிருந்து ஒரு இதை தொடங்கலாம் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அப்போ அது நல்ல விஷயம் என்று வரவேற்கிறார். அதுக்குரிய விஷயங்களை டாக்டர் புவி வந்து அவன் டாக்டர்ஸோட கதைச்சு அதை செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் நாங்கள் திருப்ப என்ன செய்கிறோம், ஹாஸ்பிட்டலில் போய் திருப்ப கதைக்கிறோம். இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிற அத்தியட்சரை கேட்டு அறிஞ்சு அதுக்கடுத்து தான் நாங்கள் வைத்தியசாலைன்ற எங்களுக்கு இந்த உபகரணங்களை வாங்குறது நேரத்தில் நாங்கள் ஒரு டாக்டர் கேதீஸ்வரன், டாக்டர் சத்தியமூர்த்தி அவைகளை வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட்களை சொல்லியிருந்தது. என்னென்ன வேணும், இது தேவை, இந்த விளக்கங்கள் எல்லாம் சொல்லி இந்த உபகரணங்கள் கிடைத்தால் தாங்கள் பகுதி அளவில் ஆளணி கிடைக்கும் வரை பகுதி அளவிலேனும் இதை இயக்குவோம் என்று சொல்லியிருந்தவை. அப்போ அந்த நோக்கத்தில் வந்து அவையை திருப்ப கூப்பிட்டு கதைக்கிறோம். எல்லா விஷயத்தையும் கதைச்சு இப்படி ஆள் இருக்குன்னா அப்போ அவை எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு உடனடியாக இயங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவான ஆக்களை தர்றேன்னு சொல்லிடணும். அதாவது இந்த வருஷம் ஜனவரியில் அதை இயக்கலாம் என்ற மாதிரி அந்த டிசம்பரில் நாங்கள் கதைக்கிறோம். எங்களுக்கு ஒரு 4 டாக்டர் 7 நர்ஸ் அந்த மாதிரியான ஒரு அளவை தந்து அதை இயங்க வைக்கிறதுக்குரிய ஏற்பாடை செய்யணும். அதில் எங்களுக்கு February ஜெனரேட்டர் வர வேண்டி இருந்தது. அதோட வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த ஆளணி பிரச்சனையை சுகாதார அமைச்சு கொண்டு போகிறதுக்காண்டி எங்களோட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கிட்ட போகிறோம். அவர்கிட்ட போய் இந்த கோரிக்கையை கொடுத்து இதை சுகாதார அமைச்சுக்கு நீங்கள் பாரப்படுத்துங்கள் என்று சொல்ல போகிறோம். அவர் அதை சொல்கிறார். அதே நேரத்தில் அவர் ஜனாதிபதி இந்த வருட ஆரம்பத்தில் யாழ்ப்பாணம் வருவதாக வந்தவர். அப்போ அந்த டைமில் எங்களை சொல்கிறேன், நீங்கள் அந்த டயட்டுக்கு வாங்கோ, தான் அதை செய்கிறேன் என்று சொல்லி. அப்போ அந்த 2
அவர் வந்து நின்ற 3 நாளில் 2வது நாள் வந்து சுகாதார திணைக்களங்களுக்குரிய மீட்டிங் தனியே ஒரு மீட்டிங்காக நடந்தது. அதாவது எல்லா ஹாஸ்பிட்டல் எம்எஸ் மாதிரி சுகாதார இங்கே மாகாண சுகாதார அமைச்சில் இருக்கிற எல்லாரும் வந்ததை கதைக்கினோம். அப்பவும் இந்த விஷயங்களை அவைக்கு ப்ரெசன்டேஷன் மூலம் போட்டு காட்டி பிரசிடெண்ட்டுக்கு சொல்லப்படுது. அடுத்த நாள் நாங்கள் போகிறோம் எங்களோட பொது அமைப்புகள் மூலமாக அன்றைக்கும் அந்த விஷயத்தை ப்ரெசன்டேஷனில் போட்டு காட்டுறோம். அதில் வந்து இந்த தியேட்டர் ஆளணி இந்த தியேட்டர் ஏன் கட்டாயமாக தேவை அந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு விளங்கப்படுத்தி சாவச்சேரி இந்த பாப்புலேஷன் என்ன எத்தனை பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இது செய்யலாதால் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டினோம். அந்த ட்ரக் ஸ்டோரை பற்றி அது எல்லா விஷயங்களும் அதில் சொல்லும்போது அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு வந்துட்டு கடைசியில் இப்போத்தைய சுச்சுவேஷனில் வந்து இது செய்கிறது சாத்தியம் குறைவு, அது 2026 தொடக்கத்தில் அந்த மாதிரியான டைமில் தான் இந்த இதில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்கிறார். சரி, அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இதுக்குரிய தீர்வை எடுப்போம் என்று சொல்லி அங்கே இருக்கிற ஜிஎம்ஓ யூனியன் நர்சஸ் மைனர் ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு கதைக்கிறோம். அவைகள் சொல்லி நம்ம வந்து தங்களுக்கு செய்கிறதுக்கு மனதளவில் விருப்பம் வேண்டும், ஆனால் குறைஞ்சளவாக நாக்களை வச்சுக்கொண்டு செய்யல சில நேரம் ஏதாவது பிரச்சனை வந்தால் அது பேப்பரில் மீடியாவில் அது வேறு மாதிரி வரும். அப்போ எங்களுக்கு அதில் ஒரு பயம் இருக்குது. இப்போ எங்களுக்கு மேலதிகமாக அவை சொன்ன மாதிரி அந்த 4 பேரையும் 7 நர்ஸையும் எடுத்து தந்தீங்க என்று சொன்னால் தாங்களும் சேர்ந்து செய்கிறோம் என்று சொல்லியும் அதுக்குரிய ஃபாலோ அப் கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்கிறோம் என்று சொல்லியும் அது சர்ஜிக்கல் கிளினிக் என்ற பேரில் இப்போ நார்மலாக வர ஒரு ஆளுக்கு இங்கே செய்யக்கூடிய வேலையில் மைனர் ஆப்ரேஷன்ஸ் இருந்துச்சு என்று சொன்னால் இங்கே மினி ஓட்டி என்று சர்ஜிக்கல் ஓட்டில் ஒரு இடம் இருக்குது. அதில் வச்சு இந்த சின்ன சின்ன கட்டிகள் வெட்டுறது சின்ன தையல் போடுறது அதில் செய்யணும். அப்போ இதை கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தியேட்டரில் வச்சு செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் ஆளணி வேணும்னு சொல்லி அதை கேட்கிறோம். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த ஆளணி அவைகள்கிட்ட எல்லார்ட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ இவையிட்ட வந்து கேட்க இப்படி சொன்ன பிறகு திருப்ப எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து வர வேண்டிய ஆட்கள் இருக்கணும். அப்போ அவையில் அடிஷனலாக தாங்கோ கொஞ்ச நாளைக்கு வரட்டும் அல்லது ஒரு கவர் அப்பில் எடுக்கிறோம்னு சொல்லி நாங்கள் சில டாக்டர்மார்கிட்ட போய் கதைக்கிறோம். அப்போ டாக்டர் பிரேமகிருஷ்ணா வந்து அவர் தென்மராட்சியை சேர்ந்த ஒரு ஆள், அவர் தான் அனஸ்தீசியா கன்சல்டன்ட் இருக்க சீனியர் கன்சல்டன்ட். அவர் சொல்கிறார் தான் நேரம் இருந்தால் அந்த இடத்துல வருவேன் என்றும், இல்லை என்று சொன்னால் கட்டாயம் தன் எம்ஓஸை அனுப்பி அது சீனியர் அவைகளை அனுப்பி அந்த வேலையை தான் செய்திருக்கும் கட்டாயம், அது நல்ல விஷயம் என்று சொல்லியும் அதே நேரத்தில் இதை உடனடியாக இயங்குற வைக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமாக ஆராயறதுக்கு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று போடினோம். ஆடிஜிஸால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அப்படியான விஷயங்கள் கொடுக்குற அந்த அழுத்தத்தின் காரணமாக ஒரு ப்ரொஃபஷனல்ஸை உள்ளடக்கிற ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று போடினோம். இதை செய்கிறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குமென்று சொல்லி ஆராய சொல்லி அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் நடக்குது. அதுக்கும் வந்து தகவல் எல்லாம் கொடுக்கினோம். அதில் ஒரு அங்கத்தவராக இருந்தவர் டாக்டர் பிரேமகிருஷ்ணன், அவர் இயங்க வைக்கணும்ன்றதில் கவனமாக இருக்கணும் எல்லாரும். அப்போ நாங்கள் அதுக்கு சர்ஜன் ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி அவர் 2 பேரை சஜஸ்ட் பண்ணினவர். நாங்கள் ஒரு பாயிண்ட் விட்டோ சர்ஜனோட கதைச்சு அவர் இங்கே இருக்கிற ஒரு டாக்டருக்கு கவரப்பை கொடுத்து அதை செய்யலாம் என்று சொல்லி அதுக்குரிய ஏற்பாடுகளை ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து நின்றது. சில நேரம் அது நீங்கள் 2016 இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக அதை ஒரு வினைத்திறன் ஆற்றுகைப்படுத்த வேண்டும் என்பதற்கான பல முயற்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு தான் இருந்திருக்கின்றன. அதற்கான ஒழுங்குமுறையான நிறுதிட்ட ஒழுங்குமுறைகளுக்கு அமைய உங்களுடைய நகர்வு இருந்திருக்கின்றது என்பதை நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீங்களா? இப்ப சில இடங்களில் இலங்கை நாட்டினுடைய சூழ்நிலை காரணமாக பொருளாதார சிக்கலில் மாட்டுப்பட்டிருக்கின்ற இலங்கையினுடைய சூழ்நிலை காரணமான சில தாமதங்கள் இதை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டிருக்கின்றன. இருந்தபோதும் இந்த டாக்டர் அர்ஜுனா பாதில் அத்தியட்சகராக அங்கு நியமனம் பெற்றது உடனே 20 நாட்களுக்குடையில் பல விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். இதுல நீங்க இன்னுமொன்று ஒரு ட்ரக் ஸ்டோருடைய பராமரிப்பற்ற அல்லது பாதுகாப்பற்ற நிலையை அவர் ஊடகங்களுக்கு கூட அவர் படப்படுத்த கூட போட்டிருக்கிறார். அப்ப அது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? மிகவும் இப்ப நீங்கள் சத்திர சிகிச்சை நிலையம் அமைப்பது தொடர்பாக மிக கரிசனையோடு மிகவும் அவதானமாக நீங்கள் அந்த செயற்திட்டங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். சாதாரணமாக இருக்கின்ற நாளாந்த நடவடிக்கைகளுக்காக அந்த ஆதாரசார வைத்தியசாலைக்கு வருகின்ற இந்த மருத்துவ ட்ரக் ஸ்டோர் தொடர்பாக அவர் வச்ச குற்றச்சாட்டு தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவா இருக்க போகுது சஞ்சீவ்? பெரும்பாலான வைத்தியசாலையில் வந்து இந்த ட்ரக் ஸ்டோர்ன்றதுக்கு ஒதுக்கப்படுற இடம் வந்து ஒரு சின்ன இடமா தான் இருக்கும். அது இப்போ ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், பயன்பெற்றோட சாவச்சேரியோட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு ஸ்டோர் என்ற கேட்டகரியில் ஒரு குறிப்பிட்ட அளவு சைஸ் இந்த சைஸை கொடுக்குறது, இந்த சைஸில் கட்டுங்கன்னு சொல்லி கொடுக்குறது வந்து சுகாதார அமைச்சுக்குள்ளால தான் வருது.
அப்போ அங்கே வர்ற மருந்துகளும் அவர் சப்ளை பண்ணுறது அவர் தான். அப்போ வார மருந்துகளில் அதில் 2-3 டைப் இருக்குது. இப்போ மருந்து என்று சொல்லி வாரது ட்ரக் ஸ்டோருக்கெல்லாம் எல்லாம் இருக்க போகுது, மருந்து இருக்கும். அதே நேரத்தில் சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கும். சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ்ன்ற அந்த பஞ்சுகள், துணியல், அப்படியான சில உபகரணங்கள் இருக்கும். இப்போ இங்கே வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர் சொல்கிற எடுத்து போட்ட படங்கள் எல்லாம் உண்மையான படங்கள் தான், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் மருந்துகள் வந்து ஏசி இருக்குது, அதுக்குள்ள ஒரு ஏசி இருக்குது, 2 ஏசி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று இயங்கு நிலையில் இருக்குது, இன்னொன்று இயங்கு நிலையில் இல்லை. இந்த பிரச்சனைக்கு பிறகு நான் கேட்டபோது அந்த ஏசியை இயங்க வைக்கிறதுக்காண்டி நிறைய தரம் லெட்டர்கள் கூட எழுதி அவையோட கதைச்சிருக்கணும். அதே நேரத்தில் ட்ரக் ஸ்டோரை டெவலப் பண்ணுறதுக்குரிய ப்ரொப்போசலை இவை கொடுத்துருக்கணும், ட்ரக்குகளை அடித்து அதை வைக்கிறதுக்குரிய கொடுத்துருக்கணும். அந்த விஷயம் அதுக்குரிய காசு கிடைச்சிருக்குது 3 மில்லியன், 3 மில்லியன் ரூபாய் கொடுத்த ப்ரொப்போசலுக்கு வந்திருக்கு. அது டாக்டர் அர்ச்சுனா வந்து 2வது 3வது நாள் அவர்கிட்ட ஃபேஸ்புக்லேயே போட்டிருக்கிற ட்ரக் ஸ்டோருக்குரிய காசு சென்ட்ரல் மினிஸ்ட்ரியிலேருந்து 3 மில்லியன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி. அப்போ அதை அவர் அதை போடைக்கில் அது எப்படி எங்கட இது திரிவுபடுத்தப்பட்டு போச்சுன்னு சொன்னால், அவர் வந்து 3ஆம் நாள் அந்த காசை எடுத்துட்டாருன்னு சொல்லி திரிவுபடுத்தப்பட்டதால தான் அந்த ட்ரக் ஸ்டோர் விஷயத்தை ஆக்கள் நம்ப வலிக்கிறது. ஆனால் இதுக்கு முன்னம் இருந்த அத்தியட்சகர் வந்து அதுக்குரிய ப்ரொப்போசல் எழுதி அந்த பிரசிடென்ட் வந்த மீட்டிங்லேயே மதிச்சா பண்ணியிருந்தவர். அதுக்கு முன்னே நடந்த கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங்குகள், அவருடைய சுகாதார அமைச்சுக்கு கடிதங்கள் எழுதி அந்த விஷயம் நடந்தால் எப்படியும் நீங்கள் உங்களுக்கு விளங்கணும்னு நினைக்கணும். ஒரு ப்ரொப்போசல் எழுதினா ஒரு 2 நாளில் காசு தர்ற அளவுக்கு கவர்மெண்ட் இருக்காது, அது ஒரு காலதாமதம் ஒன்று எடுத்து தான் அது நடக்கும். அப்போ அந்த ட்ரக் ஸ்டோருக்குரிய காசு இவர் வந்து 3ஆம் நாள் அவர் தன் போஸ்ட்டில் போடுறாரு. கவர்மெண்ட் வந்து 3 மில்லியன் தந்துருக்கு. இப்போ இதுக்கு வந்து காசு வந்துட்டுது. அப்போ இப்போ அதை டெவலப் பண்ணுற டைம். அப்போ ஒரு எங்களோட நாட்டின் சிஸ்டம் எப்படி இருக்குமென்று சொன்னால், ஒரு விஷயத்த கேட்டால் உடனே நடக்காது. ஆனால் இப்போ இந்த ட்ரக் ஸ்டோருக்கு நிறைய ஏசி வேணும் என்று கேட்டுக்கொண்ட நேரம் எத்தனையோ லெட்டர் எழுதி நடக்காதது இவர் இப்போ கேட்ட பிறகு நடக்குது அது வேகமாக. இப்போ கொண்டு ஏசியெல்லாம் போடினோம், ஃபார்மசிக்குள்ளேயும் இப்போ வந்து ஏசிஎல் நிறைய பூட்டிக்கணும். இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வேகமாக செய்து கொண்டிருக்கணும். அப்போ அர்ச்சுனான்றவர் வந்து இந்த விஷயத்தை செய்தது வந்து எல்லாருக்கும் சாதகமான ஒரு விஷயம். ஆனால் அந்த மிகப்படுத்தப்பட்ட விஷயங்களால தான் அந்த சில சர்ச்சைகள், இந்த ஸ்ட்ரைக்குகள் அதுகள் வருது. அது வந்து அவர் ஒரு 11 மாதத்துக்கு எம்எஸ்ஆ இருக்கிறதுக்கு வர ஒரு ஆள் அந்த 5 நாளைக்குள்ளே அதை முடிக்கணுமென்ற அந்த வேகம் வந்து ஒரு பாரிய பின்விளைவை ஏற்றுக்கொண்டிருக்குது. என்றால் அதில் வந்து அவர் எல்லாரோடையுமே ஆரம்பத்திலேருந்தே பகைக்க வலிக்கிட்டார். அந்த அவருக்குரிய சப்போர்ட் ஆதரவு ஒரு ப்ரொஃபஷனல்ஸுக்குள்ளே இருந்தோ ஒரு அமைப்புக்குள்ளே இருந்தோ வரையில்லை. என்னென்று சொன்னால், அவர் வந்து அதுக்கு பிறகுதான் மக்களை நாடுறதுக்குரிய சில விஷயங்களை மிகப்படுத்தி வழங்க மக்கள் உண்மையாக வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அல்லது ஹெல்த் சிஸ்டத்தால் நிறைய பாதிக்கப்பட்ட ஆக்கள் இருக்கிறோம். என்னென்னு சொன்னால், அது நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான சர்வீஸ் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் ஹாஸ்பிட்டல் என்ன செய்யுதுன்னா, தங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு கொண்டு தான் ஏதாவது செய்யலாம்னு யோசிக்குது. இப்போ தியேட்டர் இல்லைன்னா கட்டாயம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தான் வேணும். மெட்டர்னிட்டி வார்டில் வந்து அம்மா அட்மிட் பண்ணும் பொழுது இங்கே வந்து அந்த கொள்கைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேபி பிறக்கிற அம்மாக்கள் இங்கே வச்சிருக்க இயலாது, ஏதாவது கிரிட்டிக்கல் டிசீஸ் இருந்தால் வச்சிருக்க இயலாது, பிள்ளைகள் இந்த ஸ்டேஜ் வந்து வயிற்றில் சுற்றி இருக்கும் அந்த மாதிரியான ஸ்டேஜ்களில் வச்சிருக்க இயலாது, அவை எல்லாரையும் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லினேன். அப்போ ஹாஸ்பிட்டல்லையும் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ 4வது 5வது பேபி அந்த மாதிரி பிறக்கிற ஆக்களை வச்சு தான் இங்கே அந்த பேர்த் நடந்து கொண்டு இருக்குது. அது சராசரியாக ஒரு மாதத்துக்கு 2 பேர்த் நடக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு முந்தி வந்து ஒரு 300 தொடக்கம் 100லேருந்து 300 வரை நடக்கிற ஒரு பேர்த் வந்து கடந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள அல்லது ஒரு கடந்த 10 வருஷத்துக்குள்ள வந்து 60, 50, 30 வந்து இப்போ சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 20 பேர்த் நடக்குது. இப்போ நடக்கலைன்னு சொல்றது பொய்யான விஷயம், நடக்குது. ஆனால் எதிர்பார்த்தது சில நேரம் இப்படியே இருக்கலாம், இங்கே தான் எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் அதுக்குரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இங்கே ஒரு பெர்மனன்ட் பிஓஜி இல்லை, அதாவது மருத்துவ நிபுணர் இல்லை, அதோட ஆப்ரேஷன் தியேட்டர் இல்லை. இந்த ரெண்டும் இருக்குமா இருந்தால், இப்போ ஃபர்ஸ்ட் பேபியே நாங்கள் அனுப்பினோம்னு சொன்னால், அப்போ சாதாரணமான டைமில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டுன்னு சொன்னால் அந்த அரைவாசியோட அவைய ஆம்புலன்ஸில் ஏற்றி ஜெஃப்னாக அனுப்பிடலாது. அப்போ அதை முன்னேற்பாடாகவே அனுப்பிடு. இப்போ இங்கே சர்ஜரி தியேட்டர் இருக்குமா இருந்தால் அந்த விஓஜி அங்கே இருப்பாருன்னா இங்கேயே அதை சிசேரியனாக மாற்றலாம். அப்போ எங்களுக்கு என்னது இந்த டாக்டர் அர்ஜுனாவினுடைய பல குற்றச்சாட்டுகள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பாக
நிறையவே ஒரு 11 குற்றச்சாட்டுகளுக்கு மேல அவர் வரிசைப்படுத்தி இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். இவை எல்லாத்தையும் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் அல்லது ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு டாக்டர் அர்ஜுனா அவருடைய முனைப்புகள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 நாளுக்குள்ள மாத்தோடு மட்டும் வந்திருக்கலாம். ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் அல்லது அவருடைய அப்ரோச், அவருடைய அணுகுமுறைகள் சற்று வித்தியாசம் அடைந்திருக்கின்றது என்று நான் பார்க்கிறேன். இதே வேளையில் நீங்கள் ஒரு சாவச்சேரி அபிவிருத்தி குழுவாக இருக்கின்ற பல இந்த திட்டங்களோடு செயற்திட்டங்களோடு அல்லது சுகாதாரத்தினுடைய வளர்ச்சி நோக்கி உங்களுடைய பங்களிப்பு இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய ஆலோசனை அவரோடு அது இதுக்கு முதல் இந்த பிரச்சனைகளை அவர் எழுப்புவதற்கு முதல் உங்களுடைய குழுவோடு அல்லது அமைப்போடு அவருக்கு ஏதாவது உரையாடல் இருந்ததா அல்லது நேரடியாகவே அவர் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு அந்த பின்தான் உங்களுக்கு இவையெல்லாம் தெரியுமா? இங்க பிரச்சனை இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். தியேட்டர் பிரச்சனை நாங்கள் உள்ளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆளணி பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறோம், சுத்திகரிப்பு பிரச்சனை சம்பந்தமாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த முதல் தரம் எங்கட போன வருஷம் டிசம்பர்ல கவர்னரோட போய் கதை கேட்க எங்களுக்கு 2 சுத்திகரிப்பு தொழிலாளர் வேணும் என்று கேட்டிருந்த நாங்கள். அது இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னே அந்த ரெண்டு மினிமம் 2வது தாங்க கொண்டு அந்த 2ம் கிடைச்சிருக்குது. அது நிறைய காலதாமத்துக்கு பிறகு. அப்போ அங்கே நடக்கிற ஒவ்வொரு தேவைகள் சம்பந்தமாயும் அங்கே என்னென்ன செய்யணும் என்ற சம்பந்தமாயும் நோயாளர் நலம்புரி சங்கமும் அங்கே இருக்குது. அவையும் எங்களுக்கு ரிக்வெஸ்ட் தெரிவினோம். நாங்களும் நேரடியாக போய் அந்த மானிட்டர் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அந்த தியேட்டரில் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம், டாக்டரோட போய் அடுத்த கட்டம் என்ன டாக்டர் என்ன ரிப்ளை வந்ததுன்னு சொல்லி கேட்டு போய் வரையில எங்களுக்கு அதுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தெரிய வருது. நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதில் உதாரணமாக ஒன்று சொல்ல வலிக்கிட்டால் டயாலிசிஸ் யூனிட் வந்து 4 பேஷண்ட்ஸை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு டயாலிசிஸ் யூனிட் இயங்குது. ரத்த சுத்திகரிப்பு நிலை இது சிறுநீரக நோயாளிகளுக்குரியது. அதை வந்து அவர் சொல்கிறார். அப்போ இங்கே வந்து சரியான அதுக்குரிய தேவை உள்ளாக்கள் கூட வந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ 4 மிஷினை வச்சு கடைசி ஒரு 6 பேருக்கு தான் செய்ய இயலும் அந்த ரொட்டேஷனில். அப்போ நாங்கள் இன்னொரு 2 மிஷினை அடிஷனலாக போட்டு செய்வோம் என்று வலிக்கிறோம். அவர் டாக்டர் கேட்கிறார். அதுக்கு வந்து செந்தில்குமார் என்று சொல்லி கனடாவில் நிவாரணம் அமைப்புன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கிறார். அவர் மூலமாக 2 மெஷின் கிடைக்குது. அப்போ நாங்கள் அதுக்கு எங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு அதுக்குரிய அடிஷனல் பெட்ஸை தரோம். அங்கே 2 பெட்ஸ் இருக்கிற 4 பெட்டில் 2 பழுதாக இருந்தபடியா அப்போ நாங்கள் 4 பெட்ஸும் 4 மானிட்டரும் ஒரு எமர்ஜென்சி ட்ராலி உட்பட சில பொருட்களை தர்றோம் என்று சொல்கிறோம். அப்போ அது இந்த கோட்டேஷன் எடுத்து அன்னளவா செக் பண்ணி பார்க்கக்குள்ள எங்களுக்கு 40 லட்சத்துக்கு மேலே வருது அந்த அமௌண்ட். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் அந்த மெஷின் வந்தது இப்போ இவர் வர்றதுக்கு முதல் கிழமை வந்து அதை எங்களுக்கு அந்த அவரோட வந்தது கனேடியன் அம்பாசிடர் வந்து அது தந்துட்டு போயிருந்தவர். அப்போ இந்த மாதம் நாங்கள் அந்த கோட்டேஷனை எடுத்திருந்தோம்னா சில நேரம் அந்த அடிஷனலாக வந்து அந்த 2 போட்டு 6 கட்டிலுக்குரிய வேலைகள் நடந்திருக்கும். அது இப்போ இந்த கிறிஸ்டிஸில் வந்து அது இப்போ தடை ஒரு கொஞ்சம் தாமதிச்சிட்டுது. அப்படி ஒவ்வொரு விஷயத்தை அதே மாதிரி முன்னுக்கு இருக்கிற ஓபிடியை திருத்துறது, அதே மாதிரி அதில் இருக்கிற எமர்ஜென்சி யூனிட்டை 3 பெட் போட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அதை 2 பெட் போட்டு இன்னும் அடிஷனலாக 2 பெட் போடுற அளவுக்கு அதை ரெனோவேட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ப்ரொபோசலை தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்தவர். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த நாங்கள். இப்போ அவர் சொல்லப்படுற 11 குற்றச்சாட்டுகள் வந்து தனியாக சாவச்சேரியில் மட்டும் இருக்கிற குற்றச்சாட்டுகள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சிலதை வந்து சாவச்சேரியில் அந்த குற்றச்சாட்டுகள் இல்லை. இப்போ ஒரு ஒழுங்கான முறையில் ஒரு மகப்பேற்று விடுதி இயங்குது அல்லது அவருக்கு எதிர்பார்க்குற மாதிரி எல்லா பேர்த்தும் இங்கே நடக்கணும்னு எதிர்பார்த்தா எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பெர்மனன்ட் பிஓஜியும் ஒரு சத்திர சிகிச்சை கூடவும் இருக்கணும். அதே மாதிரி ஆக்சிடென்ட்டில் எல்லாரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற என்று சொல்லி ஒரு சொல்லப்படுது. அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது இல்லைன்னு நான் சொல்லல. வாராக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா அதுக்குரிய இங்கே வந்து செய்ய இயலாத ஒரு சுச்சுவேஷன் வருது. எப்படின்னு சொன்னால் ஒரு ஆக்சிடென்ட் பட்டு வாராரு இல்லை வெட்டுப்பட்டு வாராருன்றால் அவருக்கு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த மினியோட்டியில் ஒரு 2 தையல் தான் மேக்ஸிமம் போடலாம். இல்லை காயத்துக்கு ஒரு சின்ன வேலை தான் செய்யலாம். அவரை கொஞ்சம் வடிவாக ட்ரீட் பண்ணி எல்லாம் செய்யணும். இல்லை கொஞ்சம் பெரிய வெட்டுகள் இருக்குமா இருந்தால் எங்களுக்கு தியேட்டர் வேணும், ஒரு சர்ஜன் வேணும். அப்போ அந்த தியேட்டர் இங்கேயும் அந்த தியேட்டர் வந்து நிற்கிது. புதுசாக சர்ஜன் ஒரு ஆள் வர சர்ஜன் வரைக்கும் அடுத்தது அனஸ்தீசியா கன்சல்டனோ அது எம்மோவோ யாரோ இருக்கணும். சில நேரம் மயக்கம் போட்டு செய்ய வேண்டி வருதுன்னா அந்த மயக்க ஊசி போடுறதுக்குரிய ஆள் இருக்க வேணும். அது இல்லை. அப்போ சில நேரங்களில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. அந்த எக்ஸ்ரே எடுக்கிற பிரச்சனை, ஸ்கேன் பண்ணுற பிரச்சனைகள் இருக்கீங்கள. எக்ஸ்ரேக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்குது. அவர் தூரத்துலேருந்து வரவர் வந்து நிற்கிற நாட்களில் தங்கி நின்று செய்துட்டு போகிறவர். சில நாட்களில் அவர் லீவில் போட்டாருன்னு சொன்னால் இங்கே 2வது ஆள் வேலை செய்கிறதுக்கு உடனடியாக செய்கிறதுக்கு வழி இல்லை. அதாவது இப்போ ஒரு ஆள் லீவில் எப்படியும் போகத்தானே வேணும். அப்படி போகிற நாளையில் இன்னொரு ஆள் செய்யணும்னா அதுக்கு இன்னொரு ஸ்டாஃப் இருக்கணும். அப்போ இந்த ஆளணி என்ற விஷயத்தில் தான் அந்த பிரச்சனை வருது. ஒரு ஆள் கவரப் பண்ணுறது 6 பிரச்சனை வருது. உதாரணத்துக்கு
சாவகச்சேரியில் வந்து டென்டிஸ்ட் வந்து இருக்க வேண்டியது 3 பேர். இப்போ 3 பேரும் இல்லை, 3 வேக்கண்டாக இருக்குது. அப்போ இப்போ இந்த டென்டிஸ்ட் இதுக்குரிய பல்லு காட்ட வாராக்களை பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர் வேணும். அது ஆர்டிஜிஸால இப்போ 2 நாளைக்கு ஒரு ஆள் 3 நாளைக்கு ஒரு ஆள் ஒரு ரொட்டேஷனில் வெளியிடங்கள்லேருந்து வரையணும். அப்போ சில நேரத்தில் அவை வரையலாமல் போச்சுன்னா அண்டைக்கு பல்லு காட்டுறதுக்கு வர ஒரு ஆளுக்கு பார்க்க இல்லாமல் போகும். அப்படியான விஷயங்கள் இருக்குது. அது வந்து சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுறேன்னு வெளிக்கிட இல்லாத முதலாவது சில நேரம் சிஸ்டத்தை கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இல்லை இங்கே சிஸ்டம் இல்லைன்னு வச்சுக்கொள்ளலாம். இப்போ சிஸ்டம் சேஞ்சுன்னு சொல்கிற முதல் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும். ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி போட்டு தான் அதில் இருக்கிற பிரச்சனையை சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி அவர் சொல்லி வர குற்றச்சாட்டுகள் அந்த ப்ரைவேட் விஷயத்தை சொல்கிறார். ப்ரைவேட் போகிறது வந்து கன்சல்டன்ஸ் தான் ப்ரைவேட்டுக்கு போகக்கூடியாக்களே இருப்பினும். ஏன்னா அவை அடுத்த எம்ஓக்களை வந்து ப்ரைவேட்டில் பெருசாக வச்சிருக்க மாட்டினோம். அது அங்கே இன்டர்னில் வராக்கள் அந்த எம்ஓக்களாக ப்ரைவேட்டில் இருக்கிறார்கள். சில இதில் வந்து அவைகளுக்கு தேவைப்படல. சில பேர் ஹாஸ்பிட்டல் இந்த துறையிலிருந்து லீவ் ஆகி ப்ரைவேட்லேயே பெர்மனெண்ட்டாக இருக்கிறார்கள் இருக்கணும். அப்போ ஒரு ப்ரைவேட்டை போய் சேனல் பண்ணி காட்டுற ஆக்கள் யாருன்னு சொன்னால் கன்சல்டன்ஸ். இப்போ குழந்தை நல்ல வைத்திய நிபுணராட்ட தான் நாங்கள் கொண்டு போய் ப்ரைவேட்டில் காட்டுவோம். ஒரு இன்னொரு எம்மோட்ட காட்டுறோம்னா அந்த எம்ஓ வந்து யாராக இருப்பாருன்னு சொன்னால் இன்டர்ன் முடிச்சு கொண்டு இல்லை இன்டர்ன் செய்து கொண்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பார். அவர் டியூட்டியில் இருக்கிற ஓனாயிரம் வச்சிருக்கணும்னு சொன்னால் அவர் 4 மணிக்கு பிறகு பார்ப்பினோம். அந்த ப்ரைவேட்டுக்கு போகிறாக்கள் கன்சல்டன்ஸ் வந்து 4 மணிக்கு பிறகு டியூட்டிக்கு போகலாம். இடையில போகிறது பிள்ளையான விஷயம். இடையில போவினமாக இருந்தால் அது பிள்ளையான விஷயம். ஆனால் இடையில போகிறதுக்கு எப்படி சந்தர்ப்பம் பெறுமெண்டா அவை ப்ரைவேட்டில் ஒரு பேஷண்ட்டை வச்சு கேர் பண்ணி கொண்டு இருக்கணுமெண்டா அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அல்லது ஏதாவது இருக்குமென்று சொன்னால் அவை வந்து அவை இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட சொல்லி போட்டு போகிறதுக்கு ஏற்பாடுகள் இருக்குன்னு சொல்லிடணும். எம்எஸ்கிட்ட வந்து இப்படி நான் ப்ரைவேட்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கார், அவசரமாக போட்டு வரணும்னா போய் அங்கேயே நிற்கலாது, போய் அதுக்குரிய இதை கொடுத்துட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும். அதுக்கு பதிலாக அந்த நேரத்தில் இன்னொரு டாக்டர் அதை பார்த்துக்கொள்வார். ஹாஸ்பிட்டலில் பார்க்க விட்டுட்டு போக மாட்டினோம், அங்கே இன்னும் ஒரு ஆள் பார்க்கறதுக்கு ஏற்பாடு ஒன்று இருக்கும். அதே நேரம் இப்போ இவர் குற்றஞ்சாட்டப்பட்ட அவ வந்து நைட்டில் வந்தும் செய்கிறவா அந்த மாதிரியான இதுகளும் நடந்திருக்குது. அதை நாங்கள் பிரைவேட்டில் எந்த பிள்ளையும் பிரைவேட்டுக்கு போறதில்லை அந்த விஷயங்கள் சாதாரணமா இப்ப பெரிய பெரிய நீங்க சொன்ன மாதிரி சர்ஜன்கிட்ட சந்திக்க வேண்டிய நோய்களுக்கு அப்பால் சாதாரணமாக அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட எல்லாத்தையும் பிரைவேட்டுக்கு அனுப்புகிறார்கள். பொதுமக்களுடைய கருத்துக்களாக நாங்கள் பல ஊடகங்கள் அவர்களுடைய கருத்துக்கள் பதிவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இது தொடர்பாக இந்த வைத்தியசாலை சொல்லுங்க. அது வந்து எப்படின்னு சொன்னால் பிளட் டெஸ்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயம் இருக்குது. சாதாரணமாக குளுக்கோஸின் அளவை செக் பண்ணுற டெஸ்ட்ல இருந்து அதில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அது இதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச அறிவை விட டாக்டர்களுக்கு தெரியும். அதில் வந்து நிறைய விதமான டெஸ்ட் இருக்குது. இப்போ சில டெஸ்ட்டை வந்து ஹாஸ்பிட்டலில் செய்ய இயலாது. இப்போ 2000 ரூபா கொடுத்து செய்ய வேண்டிய டெஸ்ட் இருக்குது, 150 ரூபாய்க்கு செய்கிற டெஸ்ட்டும் இருக்குது. 2000 ரூபாய்க்கு செய்கிற டெஸ்ட் எப்படின்னு சொன்னால் அது வந்து இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு 6 மாத காலத்துக்கு சுகர் எந்த லெவலில் இருக்குது என்றதை பார்க்கறதுக்கு செய்கிற அந்த டெஸ்ட் ஒன்று இருக்குது. அது சில நேரம் அந்த கோஸ்ட்டுக்கு வரும். அது வந்து கட்டாயப்படுத்துறது இல்லை, செய்யக்கூடியாக்களை செய்யப்படுத்துவினும். அதே மாதிரி அந்த தைராய்ட்ஸின் இஷ்யூ உள்ள ஆக்களுக்கு செய்கிற ஒரு டெஸ்ட்டும் இருக்குது. அது வந்து ஹாஸ்பிட்டலில் செய்யக்கூடிய அளவுக்கு வசதிகள் இல்லை, ஆதார வைத்தியசாலையில் இல்லை. சில இடங்களில் இருக்கும், அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செய்யக்கூடிய அளவுக்கு கவர்மெண்டால் ஒதுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு 25 பேருக்கு செய்யலாம் ஒதுக்கப்பட்டிருந்தா 26வது ஆளுக்கு செய்கிறதுக்கு அங்கே வீட்டு பொருட்கள் இருக்காது. அப்போ பிளட் டெஸ்ட்டுக்கு அனுப்பினோம்ன்றது உண்மை. ஆனால் அது அங்கே செய்யக்கூடிய டெஸ்ட்டுகளுக்கு வெளியில் அனுப்பிச்சினோம்னா பிள்ளை, அங்கே செய்ய முடியாத டெஸ்ட்டுகளை வெளியில் செய்து கொண்டு வந்து அதை அவைக்கு ட்ரீட் பண்ணத்தானே கேட்கணும் அதை. அப்போ விஷயத்த உண்மையான தன்மை அல்லது அதுக்கு உதாரணத்துக்கு சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னாலே அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லிவிடீங்கன்னா இந்த இதில் போய் செய்யுங்க. அவைட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் காசு வாங்குறதுன்னு சொல்கிறோம். அவைட்ட லேபரட்டரி இருக்குது, அவைண்டையில செய்ய இயலாமல் சில குறிப்பிட்ட அசிரி அல்லது அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்லேருந்து லேபரட்டரிக்கு அனுப்பினா அங்கே போய் அந்த டெஸ்ட்டை செய்து கொண்டு வாங்கணும். ப்ரைவேட் அனுப்புது. அப்போ ப்ரைவேட்டில் எல்லா வசதிகளோடையும் இருக்கைக்குள்ள அவை அனுப்பினோம் என்று சொன்னால் கவர்மெண்ட்டில் அதுக்குரிய வசதிகள் இருக்கோன்றதை பார்க்கணும். இப்போ எழுந்தமானமாக பிளட் டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டால் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஏனென்று சொன்னால் பாதிக்கப்படுறாக்கள் அல்லது அதை இதுன்றதுல ஒரு இது இருக்குது. ஆனால் அந்த டெஸ்ட்டின் தன்மை எங்களுக்கு தெரியும். எனக்கு உண்மையில அந்த டெஸ்ட் எதுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் மெடிக்கல் ஃபீல்டு இல்லை. ஆனால் அது ரத்த பரிசோதனையில் நிறைய வகை இருக்குன்னு தெரியும். ஏன்னா வெவ்வேறு வருத்தத்துக்கு செக் பண்ணுறோம் ரத்தத்தை. அந்த ஒவ்வொரு வருத்தத்துக்கு செக் பண்ணிக்க ஒவ்வொரு பதில் தான் அதில் சொல்லி கொண்டிருக்கிறேன்.
அந்த விஷயம் இருக்கு. ஆனால் நிதானமா நிறைய அவதானிச்சிருக்கிறீங்க பிரச்சனைகள். சஞ்சயன். மிக நாங்கள் எல்லாருமே ஒரு நிதானிச்சு எங்களுடைய கருத்துக்களையும், எங்களுடைய இதுகளையும் பதிவிட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த நேரத்தில டாக்டர் புவி உங்களுடைய நீங்கள் 2016ஆம் ஆண்டு ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய அனுசரணையோட இந்த ஒரு சத்திர சிகிச்சை உருவாக்குவதற்கான அந்த திட்டத்தில் உங்களுடைய முனைப்பு, உங்களுடைய ஒத்துழைப்போடு, இது புலம்பெயர் தேசங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த சத்திர சிகிச்சைக்கான ஒரு சிகிச்சை நிலையத்தை உருவாக்குவதற்கான அந்த முன்னோடியாக செயற்பட்டீங்க. அந்த வகையில இந்த ஒரு சத்திர சிகிச்சை நிலையம் அமைய வேண்டுமென்றால் தனியாக உபகரணங்களோ அல்லது கட்டடங்களுக்கு அப்பால, இப்ப இவ்வளவு நேரம் நாங்கள் அதிகமாக சஞ்சயன் சொல்லிக் கொண்டிருந்த விஷயம் அந்த ரிசோர்சஸ், அந்த நிபுணத்துவம் மிக்கவர்கள் மிக முக்கியமானது. இப்ப சத்திர சிகிச்சைக்கு ஆள் இல்லாம கட்டிடத்தை கட்டி அங்க ஒரு பிரயோசனம் இல்லத்தான். ஆகவே இதனுடைய திட்டமிடல் நீங்கள் ஆரம்ப காலத்துல இந்த சத்திர சிகிச்சை நிலையம் ஒண்ணு வர வேண்டும் என்பது என்ற திட்டங்கள் வகுக்கப்படுகின்ற காலத்தில் இந்த நிபுணர்கள் தொடர்பான கட்டமைப்பு அல்லது சர்ஜன் வேணும், அவர் அனஸ்தட்டிக் வேணும், அதற்கங்கால பிளட் டெஸ்ட்டுகள் வேணும், மற்றது அப்படியான அந்த வளங்கள் தொடர்பாக எப்படியான கலந்துரையாடல் இருந்தால் அதனை வழங்குவது தொடர்பாக எப்படியான ஒழுங்குபடுத்தல்கள் இருந்தது? இப்ப கட்டிடத்தை கட்டிட்டு அதுக்கு நிச்சயமா சர்ஜன் வேணும் இல்லையா? அப்ப எப்படியான திட்டங்கள் அந்த நேரம் இருந்தது டாக்டர்? இல்லை, இது ஒரு சாவச்சேரி வைத்தியசாலை வந்து ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல் டைப் பி என்று சொல்கிறது. டைப் பி ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. பேசிக் வந்து குழந்தைகளை பார்க்கின்ற பீடியாட்ரிஷியன், மெடிக்கல் டாக்டர்ஸ் என்று சொல்லி அடல்ட்ஸை பார்க்குற மெடிக்கல் டாக்டர் கன்சல்டன்ட், மற்றது ஒப்ஸ்டரிக்ஸ் அண்ட் கைனகாலஜிஸ்ட் என்று சொல்கிற தாய் தாய் தாய்மை பெண் பெண் நிபுணர், அவர்கள் தான் பிள்ளை புறாதல் பார்க்குறவர்கள், மற்றது சர்ஜன் சத்திர சிகிச்சை நிபுணர் என்று 4 இதுவும் இருக்குது. பட் அதை விட அடிஷனலாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் அல்லது ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கக்கூடியது தான் அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல். அதுக்கான இடம் இருந்தும் அதுக்கான கார்டர்ஸ் அப்பவும் இருக்கவில்லை. ஏன்னு சொன்னால் அங்கே ஒரு சர்ஜிக்கல் தியேட்டர் இல்லாதபடினா, சர்ஜிக்கல் தியேட்டர் இல்லாமல் அவர்கள் வேலை செய்யலாம். அதான் ஆனபடியாக ஓன்லி அங்கே இருந்தது பீடியாட்ரிஷியனும் ஒரு மெடிக்கல் டாக்டரும் ஃபிசிஷியன் ஒரு ஆள், பிபின்னு சொல்லுவாங்க. அந்த 2 தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தது. இப்போ கிட்டடியில் தான், முன்னும் அதுவும் இல்லாமல் இருந்தது. அப்போ இதுக்கான கார்டர்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அவங்கள ப்ரொவின்சியல் டைரக்டர் எல்லாரும் வந்து அதுக்கான உத்தரவாதம் தந்தவர்கள். தாங்கள் இவர்களை இந்த சத்திர சிகிச்சை நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட பின் தாங்கள் அதற்கான நிபுணர்களை தருவதாக உறுதியளித்திருந்தார்கள். எங்களோட எல்லா ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த திட்டமிடல்ல இருந்திருந்தோம். இப்பவும் அதைத்தான் சொல்லி கொண்டு வரோம். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த கோவிட் வந்தது, இலங்கையின் பண வீழ்ச்சி வந்து எல்லாம் எதிர்பாராத இதுகள் வந்த உடனே நாட்டை விட்டு வைத்தியர்கள் கணக்கு பேர் போயிட்டார்கள். தினமும் போகிற மாதிரி அங்கே சொல்லுகிறார்கள். 1/3 டாக்டர்ஸ்க்கு மேலே போயிட்டார்கள் நாட்டை விட்டு. ஆகவே அந்த எதிர்பாராத இதுக்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆகவே நாங்கள் ஒருவரையும் இதில் குற்றம் சாட்ட முடியாது. நாங்கள் அதற்கு ஆளணியில் என்று சொன்னால் இப்போ 25 டாக்டர்ஸ் இருக்கிறோம். நாங்கள் அந்த வைத்தியசாலையில் போகிற காலத்தில் எங்களுக்கு 2 டாக்டர்ஸ் தான் இருந்தவில்லை. அந்த காலத்தில் நாங்கள் சிறுவராக இருக்கிற காலத்தில் இப்போ 25 டாக்டர்ஸ் இருக்கிறோம், நர்சஸ் 40 பேர் இருக்கிறோம். அப்போ இதுகளை அட்ஜஸ்ட் பண்ணி அங்குள்ள மெடிக்கல் சர்ஜிக்கல் ட்ரெயின் பண்ணப்பட்ட கொஞ்சம் ஜூனியர் டாக்டர்ஸ் இருப்பினோம். அவர்களோட சேர்ந்து இந்த ஒரு சர்ஜன் அல்லது 2 சர்ஜன் இருக்கணும். ஒரு ஆள் சிக்கோ அல்லது லீவில் இருந்தால் மற்றொரு ஆள் இருக்கணும் கவருக்கு. இப்போ 2 சர்ஜன்ஸ் கட்டாயமாக அதுக்குள்ளே இருந்தால் தான் இது இயங்கலாம். இப்போ எங்களுக்கு அப்போவே நாங்கள் திறப்பலாக போய்க்கே சொன்னவர்கள் இதற்கான செலவுகளை நீங்கள் எடுப்பீங்களான்ட்டு. நாங்கள் சர்ஜன்ஸ் அதற்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய லெவலில் நாங்கள் பெரிய ஓனஸே இல்லை. நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், அப்பவும் சொல்கிறோம். நாங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் நர்சஸ் மேருக்கான சம்பளத்தை நாங்கள் வேணுமென்றால் எடுக்கலாம். அந்த செலவுகளை இப்போ இலங்கையும் ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருந்த அப்படின்னா இது ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்புக்கான ஒரு மாடலாகத்தான் நாங்கள் இந்த ப்ரொஜெக்டை செய்து பார்த்தோம். நாங்கள் அதுக்கு நாங்கள் உடன்பட்டோம். நாங்கள் மற்றது அதற்கான அந்த மின்பிறப்பாக்கி என்று சொல்ல ஜெனரேட்டர் வந்து 500 கிலோவாட்ன்றது பிறகுதான் வந்துச்சு. நாங்கள் துறப்புலா நடந்து தான் சொல்லிக்கணும், அது இல்லாமல் செய்யலான்னு சொல்லி அதிலெல்லாம் அவர்கள் திட்டமிடல தவற விட்டதான் பார்க்கலாம். என்னன்னு சொன்னால் அந்த வைத்தியசாலையில் இருந்தது 100 கிலோவாட் ஒரு மின்பிறப்பாக்கி தான் இருந்தது ஜென்ரேட்டர். இப்போ அது திடீரென்று அந்த நேரத்தில் வரைக்கலாம் அது கிட்டத்தட்ட
24 மில்லியன் ருபீஸ் அதுக்கான இது கொண்டு வந்து சொல்லிக்கணும். அப்போ எங்களால் அதை போட்டால் நாங்கள் வந்து ப்ரொஜெக்ட் ப்ரப்போசலில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸில் தான் நாங்கள் பணத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தோம் நாங்கள். ஆகவே நாங்கள் அந்த நேரம் சொன்ன நாங்கள் வேணுமென்றால் ஒரு லீஸுக்கு கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் தாரம் ஒரு ஜென்ரேட்டர் எடுத்து அது நீங்கள் ஒரு பெர்மனண்ட்டாக நீங்கள் அரசாங்கத்தின் ஊடாக இந்த ஜென்ரேட்டரை வேண்டும் வரை நாங்கள் தற்காலிகமாக உதவலாம் என்று சொல்லியிருந்தோம். அப்போ அவர்கள் அதுகளை எல்லாம் இல்லை நாங்கள் பெர்மனண்ட் இது வாங்கணும்னு சொல்லி அதுக்கு இப்போ ஒரு 2 வருஷமாக போயிட்டுது அந்த ஜென்ரேட்டர் வாரதுக்கு. இப்போ சஞ்சய் சொன்ன மாதிரி இப்போ தான் கொழும்பு ஹாபரில் வந்திருக்குது, அந்த ஜென்ரேட்டர் வந்திருக்கு. இப்போ அதுக்கான கட்டணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள், இப்போ தான் தொடங்கி இருக்குது. அப்போ அதுகளெல்லாம் டிலே தான் சரி. இப்போ முதலே இதெல்லாம் வருதான்னு தெரிஞ்சு இப்போ 2 வருஷமாக இருந்தும் அதுக்கான ஒரு கட்டணத்துக்கான டெண்டரை கொடுத்தோம், அந்த கட்டவில்லை. நாங்கள் அதை கூட கனதரம் கேட்டுனாங்க. அப்போ ஓடம் கொடுத்தாச்சு, டெண்டர் பண்ணி ஆச்சுன்னா கட்டணத்தை கட்ட சொன்னால் அதிலெல்லாம் டிலே, அன்னெசரி டிலே. இப்போ அப்படியான இதுகளுக்களால் நாங்கள் அதுக்கான உதவிகள் செய்கிறதுக்கு வந்து நாங்கள் எங்கள்கிட்ட இன்னும் கிட்டத்தட்ட 32,000 பவுண்ட்ஸ் யூகே எங்களோட பேங்க்கில் இருக்குது. இந்த இதுக்கான சேர்த்த காசு கனடாவில் $29,000 இருக்குது. எங்கள்கிட்ட சேர்த்த காசில் இன்னும் இருக்குது. நாங்கள் இதில் எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் அந்த செலவு எக்யூப்மெண்ட்டை மட்டும் வேண்டி கொடுக்காம கண்டிஜென்சி பிளானுக்கான ஃபண்டும் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் இங்கே ஒரு ரெஜிஸ்டர்ட் சேரிட்டி உங்களுக்கு தெரியும், சேரிட்டி கமிஷன் கேட்கும் நீங்கள் இதெல்லாம் எதிர்பாராமல் செய்த நீங்கள் வந்து நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து தான் போனாங்க. ஆனால் ஒரு போரில் இருந்து மீண்டு வருகின்ற அரசாங்கம் பொருளாதார நெருக்கடியான ஒரு நாட்டில் தான் இப்படியான ஒரு வேலை செய்ய போய்க்கல, இப்படியான பிரச்சனைகள் வரும். இதுகளை எதிர்பார்த்து தான் நாங்கள் போனாங்க. அதுக்கான எங்கள்கிட்ட பணமும் இருக்குது. அங்குள்ள அரச இயந்திரம் வந்து மிகவும் ஸ்லோ. மற்றது காசை தந்தா சரி நாங்கள் மிச்சம் பார்ப்போம்ன்றபடியே அந்த ஒரு அதிகார துணியும் இருக்குது. நாங்கள் வெளியிலேருந்து போய்க்கல. நாங்கள் இங்கு நடக்கிற இதுக்கும் அங்கு எப்படி ஒரு இதை செய்யாமல் விடலாம் என்பதற்கான காரணங்களை தான் கூட பார்ப்பார்கள். நாங்கள் இங்கு வந்து எப்படி செய்யலாம் என்பதற்கான காரணங்களை தான் முன்னுக்கு பார்ப்போம். எப்படி செய்யலாம் என்று. பட் அங்கே எப்படி செய்யாமல் விடலாம் என்பதற்கான காரணங்களை காட்டிக்கிட்டு இருந்தார்கள். அப்படின்னா இந்த அர்ச்சுனா வந்த அப்புறம் ஒரு எழுச்சி ஒன்றை காட்டியிருக்கிறார் உடனே வந்த உடனே. இப்போ நாங்கள் சஞ்சய் சொன்னவர் மாதிரி நாங்களும் அவ்வளோ பேர்கிட்டையும் போய் கதைச்சினாங்க. இந்த அரசியல்வாதிகள் அவ்வளோ பேர்கிட்டையும் கதைச்சினாங்க, கவர்னர்கிட்ட சந்திச்சினாங்க. நானும் ஒரு முறை ஒளிரேக்க போய்க்கணும். இப்படி எல்லாரோடையும் போய் சந்திச்சுட்டு வந்தாலும் உதரம் சஞ்சய் சொன்ன மாதிரி 26ஆம் ஆண்டு தான் காணோம்னு பிரசிடென்ட் சொல்லிட்டு போனது. எங்களுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் செய்யலாது. ஆனா உடனடியாக அங்கஜன் ராமநாதன் உடனடியாக மின் பிறப்பாக்கியை கொண்டு போய் இறக்கி இருக்காரு. அடுத்த சரி, நாங்கள் உதவிதான் செய்த நாங்கள் இதான் அரசியல் ஸ்டண்ட் சொல்றது. இந்த ஒரு ஸ்டண்ட்ல தான் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அவர்கிட்ட முந்திக்கு போய் கதைச்சினாங்க. அப்ப கதைச்ச இடத்துல அவர் வந்து ஒரு மின் பிறப்பாக்கி இருந்த மின் பிறப்பாக்கி கொண்டு வேலை செய்யாமல் இருந்ததை திருத்தி கொடுத்திருந்தவர், அது உண்மை. ஆனால் 500 கிலோவாட் இதுக்கு வந்து நாங்கள் போய் பார்த்தினாங்க. நாங்கள் அதுக்கும் கேட்டு நாங்கள் லீஸுக்கு எடுத்து தரலாமாண்டு. இப்போ ஆக்களை சேகன் இல்லாத இடத்துல வந்து சும்மா ஜென்ரேட்டர் மட்டும் கொடுத்து போனதால பிரயோசனம் இல்லை. என்னென்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபா ஒரு நாளைக்கு அவர்கிட்ட செலவாகுது. அது அநியாயமான செலவு. அங்கே கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கார். ஆனால் அங்கே காபரில் நிரந்தரமான ஒரு ஜென்ரேட்டர் வந்திருக்குது. இப்போ நாங்கள் எங்களுக்கு வாக்கம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் எங்களோட மக்களுக்காக செய்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு பெண்ணையும் செலவழிக்கும் பொழுது வடுகாக கவனித்து தான் செலவழிக்கின்றோம். எங்கள்கிட்ட பணமும் இருக்குது, மக்கள் தந்த பணம். இது எங்கட காசு இல்லை. நாங்கள் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மன், நோவே எல்லா நாட்டிலையும் இருந்த தென்மராட்சி புலம்பெயர்ந்த மக்கள் சேர்த்த காசை நாங்கள் கவனமாக செலவழிக்கின்றோம். அதற்காக இப்போ அர்ச்சனா வந்ததால தான் இது ஒரு பெரிய பேசுபொருளாக வந்திருக்கிறது. ஆனால் இதுவரைக்கான வேலை திட்டங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு வருவதும் அதை சஞ்சய் வழியாக வழங்கப்படுத்தியிருக்கிறவங்களுக்கு. ஆகவே நாங்கள் இந்த தென்மராட்சி மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்று, இதில் நாங்கள் சேர்த்த பணம் ஒரு சதமும் வீணாக போகவில்லை. அந்த வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறது. நேற்றும் சஞ்சய் போய் பார்த்துருக்கின்றார். அங்கே அதற்கான இன்வென்ட்ரி இருக்குது. ரோட்டரி கிளப் அவர்கள் இப்போ இந்த பிப்ரவரியில் போய் பார்த்துருக்கின்றார்கள். நேரடியாக ஆஸ்திரேலியாவில் இருந்த அவருடைய மக்களெல்லாம் போய் பார்த்து கொண்டிருக்காங்க. அப்போ நாங்களும் மிகவும் கவனித்து கொண்டு தான் இருக்கின்றோம் இந்த ப்ராஜெக்ட். என்னென்னு சொன்னால் இது சரி வராட்டில் எங்களால் வேறு ப்ராஜெக்ட் போகலாம் இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த இதுகளெல்லாம் கண்டிஜென்சி பிளான்கள் எதிர்பார்த்து தான் நாங்கள் செய்தோம்.
ஆகவே இதில் இந்த ப்ரொஜெக்டில் எந்த தவறும் இதுவரை நடைபெறவில்லை. ஆனால் தாமதம் அடைந்திருக்கு, எதிர்பாராத இதுதான். 2026ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு ஒரு ஆக்டிவான வினைத்திறன் உள்ள ஒரு சத்திர சிகிச்சை நிலையம் ஒன்று தென்மராட்சி சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இயங்கும் என்ற நம்பிக்கை உங்களுடைய வார்த்தைகள் கூட கிடைக்கின்றது. அதில் இன்னும் காலதாமதமாகாமல் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு உத்வேகத்தை அர்ஜுனாவினுடைய இந்த எழுச்சியான விடயமும் அது முன்னிறுத்தி இருக்கின்றது. இந்த வகையில் இன்னும் ஒரு 26ஆம் ஆண்டு இல்லாமல் இந்த முயற்சியினூடாக நாங்கள் இதை இந்த ஆண்டு இயங்க பண்ணுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஒரு முயற்சியை நாங்கள் ஊக்கப்படுத்த பார்க்கின்றோம். 26 வரை பொறுக்காமல் எங்களுக்கு கிடைத்த ஒரு தகவலின்படி 16ஆம் தேதி முதல் திறமையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வருவதாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ஆகவே சில போராட்டங்களூடாகத்தான் சிலதில் அடையலாம் போல இருக்கு. நாங்கள் இவ்வளவு மென்மையாக நடந்தது பெருசாக வேலை செய்யவில்லை. மக்கள் எழுச்சி, மக்கள் போராட்டம் தான் இதெல்லாம் கொண்டு வர போல இருக்கிறது. இப்போ அறகலைய நடந்தது கொழும்பில் போராட்டம், அதனூடாக ஒரு ஜனாதிபதியை மாற்றினார்கள். இதே மாதிரி இங்கேயும் ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு போராட்டம், ஒரு வெற்றியை ஏதாவது கொண்டு வர வேணும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது அர்ச்சனா செய்தது சரியென்று சொல்ல வரவில்லை, ஆனால் ஒரு மக்கள் எழுச்சியினூடாகத்தான் இந்த சிலதுகளை அடையக்கூடியதாக இருக்கிறது போல இருக்கின்றது. இப்போ இந்த நேரம் நாங்கள் ஒரு சத்திர சிகிச்சை, ஒரு சுகாதார மாகாண சுகாதார திணைக்களங்கள் ஒட்டுமொத்தமாக சுகாதாரத்தினுடைய மக்களுடைய நலன்கள் சார்ந்தும் அந்த வைத்தியசாலைகள் சார்ந்தும் தொடர்ச்சியாக அவர்களுடைய நிறையவே கடமை அவர்களுக்கு இருக்கின்றது. அதை ஒழுங்கு ரீதியாக நடைமுறைப்படுத்துவதற்கும் அதனுடைய பாதுகாப்பு, மக்களுக்கான சேவைகள் சரியாக சென்றடைகின்றனவா, மக்கள் வழங்குகின்ற கம்ப்ளைண்ட்ஸ் முறைப்பாடுகள் நேர்த்தியாக அதற்கான விடைகள் அளிக்கப்படுகின்றனவா என்பது தொடர்பான மிகவும் அவதானமாக மாகாண சுகாதார திணைக்களத்துக்கான பொறுப்பு நிறையவே இருக்கின்றது. இந்த வகையில் மக்களால் வழங்கப்படுகின்ற கம்ப்ளைண்ட்ஸ், முறைப்பாடுகளுக்கு சரியான பதில் வழங்கப்படுகின்றது என்று வழங்கப்படுவதில்லை, அவர்களுடைய முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் அடிக்கடி அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக டாக்டர் நீங்க எப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்க? இது எப்படி நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல். இதை விட இன்னும் ஒரு கேள்வி இதோட சேர்த்து கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 25 டாக்டர்கள் இருந்தாலும் கூட எல்லாரும் அர்ப்பணிப்போடு அரச வைத்தியசாலைகளில் பணிபுரிவதற்கான ஆர்வத்தை காட்டுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார் இல்லையா? அப்ப இது தொடர்பாக எப்படியான ஆலோசனைகளை நீங்க இந்த நேரத்துல சொல்லலாம்? இப்ப இந்த கருத்து ரீதியாக எப்படியான கருத்தை நீங்க வைக்கலாம்? சஞ்சய், நீங்களா? கேட்கல சஞ்சய். 25 டாக்டர் வேலை செய்யணும் என்று சொல்ற விஷயம் உண்மையான விஷயம். ஆனால் 25 பேரும் ஒரே நேரத்தில் வேலை செய்ய இயலாது அல்லது செய்யறதில்லை என்ற விஷயம் ஒரு உண்மையான விஷயம். அதை எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், காலம் 8 மணிக்கு ஒரு 4 மணிக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன், 4 மணிக்கு போற ஒரு வேலையா இருந்தால் 25 பேரும் ஒரே நேரத்தில் வந்துட்டா இரவு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். அதே நேரத்தில் சில பேர் லீவில் நிற்கலாம், மெட்னட்டி லீவ் இருக்குது அல்லது பர்சனல் லீவ் இருக்குது, அதில் போராக்கள் இருப்பினும் அன்னளவா 25 பேர் உள்ள இடத்துல குறைஞ்சது 14 பேர் இருந்தாலும் அந்த டைமில் ஒரு வேலை செய்கிறாக்களா இருப்பினும் ஒரு 5 பேர் லீவில் போயிருப்பினும், மெட்டர்னிட்டி லீவ் உட்பட போயிருப்பினும். மற்றது ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறது ஷிஃப்ட் அடிப்படையில் தானே. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குது தானே, அந்த 3 ஷிஃப்ட்டுக்கு கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எனக்கு அதில் சரியான விளக்கம் இன்னும் தண்டையில். ஆனால் ஒரு ஷிஃப்ட் அடிப்படையில் தான் வேலை செய்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சர்ஜிக்கல் வார்டில் 4 டாக்டர் இருக்கணும்னு சொன்னால் 4 பேரும் ஒரே நேரத்தில் வேலை செய்கிறது. பகலுக்கும் வேணும், இரவுக்கும் வேணும், அடுத்த ஷிஃப்ட்டுக்கும் வேணும். சஞ்சய், நான் அந்த தென்மராட்சி தொடர்பாக இங்கே இருக்கிற பலரோடு இது தொடர்பாக அதனுடைய நிலவரங்களை அறிவதற்காக பலருடன் நான் கலந்துரையாடிய போது பலர் சொன்னார்கள், அர்ஜுனா சொன்ன விஷயங்கள் உண்மை, தாங்கள் இருந்த காலத்துல அனுபவிச்சது. அவை எல்லாருமே அந்த சும்மா இருந்து வேலை செய்யாமல் சம்பளம் எடுக்க பழகிவிட்டார்கள் அங்கே இருக்கிற ஊழியர்கள் என்ற மாதிரி அவர் சொல்றார். அவர்களுக்கு எந்த சின்ன விஷயத்தை கண்டாலும் உடனே அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு அப்படியே வழிகாட்டி விட்டுட்டு அவங்கள அங்கே சும்மா இருக்கிறது. என்ன சின்ன விஷயங்கள் பலருடைய ஒட்டுமொத்தமாக நான் ஒரு 80% மாகாணவர்கள் எல்லோருமே இப்படியான ஒரு குறைபாட்டை சொல்லி இருக்கிறார்கள் இருந்தால். ஆகவே இப்படி ஒரு சோம்பேறித்தனம் அல்லது
அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாம டைமுக்கு வந்து அந்த சம்பளத்துக்கு வந்துட்டு அந்த டைமை கவர் பண்ணிட்டு போற நிலைப்பாடு ஊழியர்களிடம் காணப்படுகின்றது. அப்படி அவர்களுடைய அர்ப்பணிப்பு அல்லது அவர்களுடைய இந்த வேலைக்கான நேர்மைத்தன்மை எப்படி இருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க? இதுவும் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வந்து அது வந்து எல்லாரிலையும் அந்த குற்றச்சாட்டை சொல்லிடாது. ஒரு குறிப்பிட்ட அளவான ஆட்கள், உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் எடுத்தீங்கன்னா ஒரு 25 பேருக்கு மேலே அப்படி ஒரு விஷயம் இருக்கும். அல்லது 25 பேர் நல்லா இருப்பினும் மிச்சம் 75 பேரும் பிரச்சனையா இருக்கும். இது வந்து சுகாதாரத்துறை என்று மட்டும் இல்லை, பாடசாலைகளையும் இருக்குது, டிஎஸ் ஆஃபீஸ் என்று சொல்லப்படுற பிரதேச செயலகங்கள் இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த நழுவல் போக்கோட வேலை செய்கிறது அல்லது அசம்பந்தமாக இருக்கிற தொழில் ஆட்கள் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொரு ஆட்களில் அதில் நிறைய பேருக்கு அந்த ஒரு கணனியை இயக்கக்கூடிய அறிவு கூட இல்லை. அந்த அவை செய்ய வேண்டிய வேலைகள் தங்களோட டாக்குமெண்ட்ஸுகளை ப்ரிப்பேர் பண்ணி அங்கே கொடுக்குற ஒரு லெட்டர் அடிக்கக்கூடிய திறமையானவர்கள் கூட இல்லைன்றதும் அவையெல்லாம் யூனிவர்சிட்டி முடிச்சு போகிறாக்கள். அப்படி இருக்கிற டைமில் ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆக்கடை உதாரணத்துக்கு 25 டாக்டருக்கு எவ்வளவு நர்ஸ் இருக்கணும்ன்ற ஒரு கணக்கு இருக்கும். 25 டாக்டருக்கு 40 நர்ஸ் இருக்கணும். அவையும் வந்து ஷிஃப்ட்டுகள் இல்லை டபுள் ஷிஃப்ட்டுகள் செய்யக்கூடிய அந்த மாதிரியான வேலைகளை செய்யணும். சில நேரம் அவைக்கு ஆக்கள் வந்து மாற்றி கொடுக்காம எல்லாம் தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்கிற சம்பவங்களை நான் அவதானிச்சிருக்கிறேன். அப்போ அப்படியான விஷயம் வரைக்கும் என்ன செய்யணும்னா, அடுத்த நாள் ஒரு ஆள் இவர் இன்றைக்கு வேலையில் தானேட்டு அவர் அடுத்த நாள் போய் சில நேரம் இவர் இன்னொரு ஆளை மாற்றுறதுக்கு வராமல் கூட லீவை வீட்டை போய் நின்று லீவு போடுற அப்படி பட்டனும் இருக்குது. அதே நேரத்தில் அந்த மைனர் ஸ்டாஃபாக இருக்கிற ஆட்கள் வந்து வயசு போட்டுது, அவைக்கெல்லாம் வயசு போட்டுது. அவையெல்லாம் அந்த ஸ்ட்ரெச்சரையோ அல்லது வீல் சேரையோ தள்ளி கொண்டு போய் அந்த ரேமால கொண்டு மேலே கொண்டு போகிற அளவுக்கு அவர்கள்ட்ட இது இல்லை. அப்போ சில நேரத்தில் அவையோட போய் கதை கேட்கவே சொல்லிச்சினம், தாங்கள் இறந்த உடல்களை 2 பொம்பளைகள் சேர்ந்து தூக்கி போட வேண்டிய தேவை இருக்குது, இல்லை 2 மேல் ஸ்டாஃப் தான் நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி ஆக்சிடென்ட் பட்டு அல்லது குடிபோதையில் எங்கேயாவது வந்து போகிற ஆட்களை அவர் பெரிய உடம்போட ஒரு ஆள் வாராருண்டா அவரை தூக்குற சக்தி வந்து அந்த ஸ்டாஃப்கிட்ட இல்லை, அட்டண்டன்ஸ்கிட்ட இல்லை. அவை வந்து சரியாக கஷ்டப்படினோம். அப்போ அப்படி இருக்கிற இடங்கள்ல எங்களுக்கு அவைக்கு இப்போ உதாரணத்துக்கு 60 வயசு ஆக போகுதுன்னா அவை பென்ஷனில் போயினோம். அப்போ அவையெல்லாம் அந்த உண்மையில இயலாது நாங்கள் யோசித்து பார்த்தா கூட. இப்போ அதால் சில நேரம் அவை தவிர்க்கிறதுகள் அதுகள் நீங்கள் அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளில் இருக்குது. இல்லை சின்சியராக வேலை செய்யாத ஆட்கள் நிறைய பேர் இருக்கணும். இப்போ அர்ச்சனா சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் இப்போ ஊழல் நடக்கலைன்னு சொல்லி ஒருத்தருமே கதைக்கல. ஆனால் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் நடக்குதுன்றது தான் ஒரு பிரச்சனையான விஷயம். இப்போ சாவச்சேரியில் ஆரம்பித்த பிரச்சனை இப்போ மாவட்டம் கடந்து மாகாணம் கடந்து இப்போ தேசிய பிரச்சனையாக மாறிட்டுது. இப்போ ஊழல் என்று கேட்டால் இப்போ சாவச்சேரின்னு சொல்ல மாட்டேன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் தான். இப்போ அவர்கிட்ட ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மட்டக்களப்புக்கு வாங்கோ, மன்னாருக்கு வாங்கோ, டிக்கோயாவுக்கு வாங்கோ, ஹெட்டனுக்கு வாங்கோ, இல்லை சிங்கள இடங்கள் நாளை சொல்லி வாங்கோன்னு கேட்கணும் என்றால் இங்கே விளங்கணும் அங்கேயும் அதே பிரச்சனை தான் இருக்கின்றது. அவர்கிட்ட விஷயம் வந்து ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தியிருக்காது. ஊழலுக்கு எதிரான போராட்டமாக இருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஆனால் அன்றைக்கு போராட்டங்கள் வந்து விவோண்ட் அச்சுனான்னு சொன்னவே வந்து அது ஊழலுக்கு எதிராக சொல்லியிருந்தோம் என்றால் சாத்தியம் இல்லை. தனிநபருக்குரிய போராட்டம் என்று சொன்னால் அது சரியான ஃபெயிலியர். இப்போ அங்கே வந்து கத்தினாக்கள் எங்களுக்கு இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை இருக்குது, இந்த தியேட்டர் இன்னும் 3 நாளையில் இயங்கணும்னு ஒருத்தரும் கேட்கல. இந்த இவரை இன்றைக்கு மாற்றக்கூடாத போராட்டம் தான் நாங்கள் நடந்தது. அது வந்து அவரே எங்களை ஆரம்பத்தில் எங்களோட கதைக்காமல் எங்களோட வாக்குவாதங்களோட இருந்தால் கூட கடைசி நேரம் போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னே எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு நான் சொன்னதில் நிறைய விஷயங்கள் உண்மை இல்லை, தான் பிள்ளையாக வழி நடத்தப்பட்டுட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தவர். அதே நேரத்தில் நாங்கள் அவரை கூப்பிட்டு எங்களோட ஒரு ஆக்கள் இருக்கிற இடத்துல வச்சு ஒரு ஜூம் மீட்டிங்கில் கதை கேட்கும் அவர் அதே விஷயத்த சொன்னவர். இப்போ டிடிஎஸ் சம்மந்தமாக தான் சொன்ன விஷயம், இந்த சாமான காணையிலேன்னு சொல்லி போட்டார். ஆனால் அந்த சாமானை பார்த்து காணையிலேன்னு சொல்கிறது சரியான மெத்தட். பார்க்காமே காணையிலேன்னு சொன்னது தான் அந்த எங்களோட புலம்பெயர் ஆக்களோட பிரச்சனைப்பட்டு இந்த காசு சேர்த்தவே மாதிரியா ஆக்களோட அவையிலே ஒரு எதிர் எண்ணங்களை தோட்டி வச்சுட்டு இப்போ சொல்கிறார் சாமான காணையில் வேண்டினதுலேருந்து கொண்டு வந்து வச்சது வேற ஊழல் இருக்குது. வெளிநாட்டில் காசு கொடுத்தாக்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்கோண்டா அந்த அர்த்தம் வந்து காசு சேர்த்தவர் காசு கொடுக்காம இருக்கலாம், இல்லைன்னா வேண்டின பேர் வீட்டை கொண்டு போயிருக்கலாம், இல்லை வச்சிருக்கலாம் அந்த எம்எஸ் முதல் இருந்த எம்எஸ்ஓ யாரோ ஒரு ஆள் வீட்டை கொண்டு போட்டதுன்னு அந்த அர்த்தப்பட வந்தது. அவர் அது தவறுன்னு சொன்னவர். அதே நேரத்தில் இப்போ சில விஷயங்கள் போடைக்குள்ளே வந்து சில என்ன சொல்கிறது அவர் அவருக்கு கடைசியாக ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் போனவொன்னே அந்த மக்கள் சப்போர்ட்டு தேவை என்றது ஒரு இதை அவர் உணர்ந்தவர். அதுக்காகத்தான் இப்போ சாவச்சேரியில் ஆரம்பித்த ஒரு பிரச்சனை, சாவச்சேரிக்கு தான் ஊழல் இருக்குன்னு ஆரம்பித்த பிரச்சனை. ஊழலோ
சின்சியராக வேலை செய்யலையோ இங்கே பிரச்சனை இருக்குன்னா தொடங்கிடுவோம். இங்கே எல்லாம் ஊத்தியாக இருக்குது, குப்பையாக இருக்குது, டாய்லெட் நல்ல விஷயம் அதெல்லாம். அதுக்கு சம்மந்தமாக நாங்கள் நெடுக போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு பாத்ரூமே தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஸ்டாஃப் இல்லை. 93 பாத்ரூம் இருக்குது. மெயின்டைனிங் ஸ்டாஃப் வந்து 2 பேர் தான் இருக்கிறோம். இப்போ ஒரு நாளைக்கு 2 காலமே பின்னேரம் 2 சுத்தம் செய்யவே காணாமல் இருக்கிற ஒரு இடத்துல அவர் அதை போராடி அதை செய்வாருன்னா அது நல்ல நல்ல ஒரு விஷயம். அப்படி ஆரம்பிச்ச பிரச்சனை தான் அப்புறம் அது மாறி தடம் மாறி கொஞ்சம் போய், ஆனால் ஒரு சாதகமான நிலைக்கு இப்போ வந்து என்னடா சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இப்போ எல்லாரும் திரும்பி பார்க்கணும். விழாகாலம் நடக்காததெல்லாம் இந்த 3 நாளைக்குள்ள நடக்குது. ஏசி வந்து போட்டுறாங்க, ஜெனரேட்டரை கொண்டு வந்து வைக்கிறாங்க, பில்டிங்கள் நடக்குது. இப்போ என்ன தேவைன்னு கேட்குறாங்க. மெட்டர்னிட்டி ஓட்ட திருத்திறக்க வலிக்கிறாங்க, பழைய மெட்டர்னிட்டி ஓட்ட திருத்த வலிக்கிறாங்க. அப்போ ஆரோக்கியமான விஷயங்களும் நடந்திருக்குது. ஆனால் என்னன்னு சொன்னால் அந்த டாக்டராக்கள் வந்து சின்சியராக இருக்கிறாக்கிட மனநிலையில் வந்து ஒரு மாறுதல் வந்துட்டுது. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சின்சியராக இருந்து போட்டு என்னையும் சேர்த்து தான் அதில் குற்றம் சொல்லப்படுது. இல்லை நான் போய்க்கலையும் என்ன வித்தியாசமாக தான் பார்க்குறாங்கன்னு சொன்னால் எனக்கு அதில் ஒரு கவலை ஒன்று வரும் தான். நான் சின்சியராக தான் இருந்தேன், நான் ஏன் எனக்கு இப்படி சொல்லப்படுது என்ற அந்த எண்ணம் வரைக்கும் நிறைய டாக்டர் மேலே வந்து அது சம்பந்தமாக நல்ல டாக்டராக்கள் எல்லாம் இப்போ வீடியோ போடி நம்ம ஒவ்வொருத்தரும் தங்களோட மனநிலையை பற்றி அவை இவ்வளோ நாளும் அதை இதண்டையில் என்னன்னு சொன்னால் அவை வீடியோ போட்டால் அந்த வீடியோ அவர்கிட்ட ஃபேஸ்புக்கில் வரும் சனம் நாய பேயன்று அடிச்சு கொண்டு இருக்கு. அந்த ஒரு இதே டாக்டர் தான் கடவுள் என்று சொல்லினோம். ஆனால் அவர் ஒரு பிரச்சனையும் செய்ய மாட்டார். ஒரு ஆள் செய்த பிரச்சனை இவரையும் பேசி போட்டு இப்போ டாக்டர்ஸாக்கள் வேலை செய்யணும். இவ்வளோ போராடின அவ்வளோ பேரும் போத்தான் போயிடும். அவ்வளோ பேரும் டாக்டரை கடவுள் என்று சொன்னாக்கள் முந்தி இடையில இப்போ வேறொரு சொல்லி போட்டு திரும்ப கடவுள் என்று சொல்றதுக்கு போயிடும். இதில் ஒரு தரையும் காப்பாற்றையில் அப்படி என்றது இல்லை தானே. வாராக்கள் ஏதோ அவன் வளத்தை வச்சு ட்ரீட் பண்ணினோம். பிள்ளை இருக்குது, டாக்டர் ஆக்கள்லையும் பிள்ளை இருக்குது, சிரிச்சு கதைக்கிறேன்னு சொல்லினோம். கதை அந்த நாங்களும் அனுபவப்பட்டிருக்கோம். எல்லா டாக்டரையும் நான் சொல்லல. சில டாக்டர்கிட்ட போய் ஒரு விஷயத்த கேட்டா அது உனக்கு தேவையில்லாத என்று சொல்லுவாங்க. அதில் உனக்கு அது விளங்குமான்னு கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ அட்லீஸ்ட் ஒரு நர்ஸ்கிட்ட போய் கேட்க இதில் என்னவாது இருக்குது, என்ன சொல்ல வரீனவன்னு கேட்டால் அவையும் அதை பற்றி அது தேவையில்லை உங்களுக்கு, நீங்கள் இதை மட்டும் செய்யுங்கோ என்று சொல்லி. இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். நான் அவை இந்த தொனியல் வரைக்குள்ள கஷ்டமாக இருக்கு. மீன் அட்டெண்டன் அவையல் கூட ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெரியும். முதல் முறை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னா சில விஷயத்தை எங்களுக்கு செய்ய தெரியாதுல்ல. அதை கேட்டால் அன்பா சொல்லி அதை செய்கிற அது இல்லை. அது வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது. தங்களுக்கு ஒரு ரிப்ளை பண்ணணும், தங்களை மதித்து நடக்கணும், அதில் தங்களுக்கு ஒரு எல்லாரையும் சமனா பார்க்கணும். என்னன்னு சொல்றது, ஆள் பாதி ஆட பாதின்ற வரைக்குள்ள சில நேரம் ஒரு உடுப்புகளை வச்சுக்கொண்டும் சில பேரை கெஸ் பண்ற அளவுக்கு போற பிரச்சனைகள் இருக்கப்ப ஒட்டுமொத்த ஒவ்வொருத்திட்ட மனசுக்குள்ளேயும் இருந்த ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இதை கொண்டு வந்து எல்லாரையும் கொண்டு வந்து முன்னால நிப்பாட்டி இருக்குது. அதாவது அர்ச்சுனாக்கு ஆதரவான போராட்டம்ன்றதை விட அவன் மனசுக்குள்ள இருந்த பிரச்சனையே அவன் வெளியில கொண்டு வந்த ஒரு போராட்டம் தான் அது சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல பாதிச்சிருக்கலாம், எப்னா ஹாஸ்பிட்டல்லையும் பாதிச்சிருக்கலாம். ஒட்டுமொத்தமா அதை எப்படி மாறிட்டுதுன்னு சொன்னா ஒரு மருத்துவத்துறையோ சுகாதாரத்துறைக்கு எதிரான பிரச்சனையா மாறிட்டு. உண்மைதான். நீங்க சொன்னது போல ஒரு சுகாதாரத்துறை ஒன்றில் தான் இப்ப நீங்க வரிசைப்படுத்திய அத்தனை இலங்கையில் உள்ள அரச இயந்திரத்துக்கு கீழே இருக்கின்ற அத்தனை திணைக்களங்கள், அத்தனை நிலையங்கள் அனைத்துக்கும் கீழையுமே நிறையவே ஊழல்கள், இந்த குறைபாடுகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. சுகாதாரத்துறை அதுவும் வடமாகாணத்தை பொறுத்தமட்டில் வைத்தியர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை, வைத்தியர்களில் மட்டும்தான் அதிகமாக நம்பிக்கையோடு இருந்த காலம் இருக்கின்றது. அதனையும் கடந்து இப்பொழுது நம்பிக்கை மக்கள் மத்தியில் பலவிதமான எண்ணப்பாடுகளை தோற்றுவிக்கின்ற நிலை உருவாகி இருக்கின்றது. ஆனாலும் இது டாக்டர் அர்ச்சுனாவினுடைய இந்த முயற்சி கூடாக இந்த 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 கொண்டு வந்த சர்ச்சை கூடாக சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கின்ற அதே பட்சத்தில் பலவிதமான நீங்கள் ஒரு சமூக ஆய்வு ரீதியான ஒரு பார்வை கூடாக சஞ்சயனுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறது மிகவும் நாங்கள் நிதானமாக, மக்கள் நிதானமாக பார்க்க வேண்டிய ஒரு 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 ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு வழிமுறையை நீங்க சொல்லியிருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். அதுதான் மிக முக்கியமாக தேவையானது. ஒரு சமூகத்தை உணர்ச்சிவாதத்தில் தூண்டிவிட்டு அதற்குடையில் பிரச்சனைகளை அல்லது குழப்பங்களை, முரண்களை ஏற்படுத்துகின்ற நிலைப்பாடுகள் மாற்றம் அடைய வேண்டும். ஆனால் ஏதோ இந்த முறையில வெற்றி பெற்றிருக்கின்றது. டாக்டர் புவியினுடைய பங்களிப்பு தென்மராட்சி கூடாக, தென்மராட்சி மக்களுடைய எதிர்பார்ப்பு, புலம்பெயர்ந்திருக்கிற தேசங்கள்லையும் கூட எங்களுடைய மண்ணில இப்படி ஒரு சர்ச்சையா, இப்படி ஒரு பிரச்சனையாண்ட கேள்விகளோட சஞ்சலங்களோட இங்கேயும் மக்கள் நிறைய இது பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே நல்ல மாற்றங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது தென்மராட்சி என்ற ஒரு நல்ல செய்தியைத்தான் நான் உங்களுக்கு கூடாக எங்களுடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2026 என்று கணக்கிடப்பட்டிருக்குன்னா நான் அதுக்கு முன்பட்டதாகவே இந்த நிலையில் மாற்றங்கள் வரும் என்று நம்புகிறேன். இந்த தெளிவான பார்வையை தந்த இந்த கேள்வி கேட்ட களவாடப்பட்டதா இல்லது இந்த பணம் மோசடியாக்கப்பட்டதா
எங்கே போனது என்ற கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவான விளக்கத்தை தந்த டாக்டர் புவி மற்றும் சஞ்சயன் உங்களுக்கு எங்களுடைய மெய்வெளி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பணி தொடரட்டும். நன்றி. நன்றி. மிக்க நன்றி. நன்றி நேயர்களே. இன்று மெய்வெளியின் சமூக வெளியில் தென்மராட்சியினுடைய அபிவிருத்தி குழு சார்ந்த இருவர்கள், புலத்திலும் தாயகத்திலும் இயங்கிக் கொண்டிருந்த அபிவிருத்தி குழு சார்ந்தவர்கள் என்று தங்களுடைய தெளிவான இந்த சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கின்ற சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பாக ஏற்படுகின்ற மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை தொடர்பான அகலமான பார்வையையும் தெளிவான வழிகாட்டலையும் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் என்று நம்புகின்றேன். உங்களுடைய ஆதரவையும் அவர்களுக்கு கொடுத்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் சர்ச்சைகள் என்று ஒரு சரியான முடிவுகள் தீர்வுகளை நோக்கி மக்கள் வழிநடத்தப்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.